வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பமாக போகிறது. தமிழ் பாரம்பரியம் குழுமம் சார்பாக உங்கள் அனைவரையும் இங்கு வரவேற்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பொதுவாக மாமல்லபுரம் பற்றியும் குறிப்பாக அர்ஜுனன் தவம், கிரேட் பேனல் பற்றியும் முனைவர் பாலுசாமி பேச இருக்கிறார். கொஞ்சம் இங்க வந்துடுறீங்களா? எல்லாருக்கும் தெரியும். முனைவர் பாலுசாமி சென்னை திருப்பூர் கல்லூரியில் தமிழ் துறையில் பேராசிரியராக இருக்கிறார். மிகவும் முக்கியமான ஆராய்ச்சி இந்த துறையில் செய்திருக்கிறவர். பார்க்க ரொம்ப அமைதியா இருப்பார், ரொம்ப ஒன்றும் வெளிக்காமிச்சிக்க மாட்டார். ஆனா ட்ரூலி அமேசிங் ஸ்காலர். ஏன்னா அவர் பேசி சில விஷயங்களை கேள்விப்பட்டு அவர் பேசுனதை கேட்டாங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சிருக்கோம். எங்களை கூட்டிட்டு மகாபலிபுரம் போய் அங்க அவர் நேரடியா சிற்பங்களை காமிச்சு அவர் சொன்ன பல விஷயங்கள்லாம் பிரமிக்க வைக்கக்கூடியதா இருக்கும். அது இங்க அந்த சிற்பமே இங்க வந்திருக்கிற மாதிரியான ஒரு பேனல் இங்க மாட்டிருக்கு. அதை வச்சு நிறைய பேச போறாரு. இது 20வது நிகழ்ச்சி. நாங்க இந்த தமிழ் பாரம்பரிய குழுமம் ஆரம்பிச்சு மாதம் முதல் சனிக்கிழமை நடத்தும் இந்த கூட்டத்தில் இது 20வது நிகழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தொடர்ந்து விடாம நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு முழுக்க முழுக்க திரு சுவாமிநாதன் அவர்களுடைய முயற்சியும் ஒவ்வொரு மாதமும் அடுத்த மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வரிசையா போட்டு வச்சிருக்காரு. இன்னொரு ஒரு சந்தோஷமான இந்த நிகழ்ச்சிக்கு இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் வந்திருக்காங்க. இந்திரா பார்த்தசாரதி அடுத்த ஒரு 2 தினங்கள்ல டெல்லி போய் இதனுடைய பத்மஸ்ரீ விருதை வாங்க போறாரு. அவருக்கு வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மேற்கொண்டு நேரடியாக ஆரம்பிச்சுவோம். மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் மோட் போட்டுருந்தாங்க. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒரு இந்திய கலை வரலாற்றில் ஒரு மாபெரும் சிற்ப சாதனையை குறித்து நாம் பேசப் போகிறோம் என்கின்ற மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் கூட இங்கே கூடியிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய ஆளுமையை குறித்து உணர்கின்ற போது நெஞ்சுக்குள் கலவரம் கூடிக்கொண்டே போகிறது. ஏனென்றால் இந்த துறையில் ஆழக்கால்பட்டவர்களும் தமிழுக்கு மாபெரும் புகழை சேர்க்கின்ற படைப்பாளிகளும் பதிப்பாளர்களும் ஆய்வாளர்களும் ஆர்வமே வடிவான என் வணக்கத்திற்குரிய சாமிநாதன் அவர்களும் ஏனைய நண்பர்களும் என்னுடைய மாணவர்களும் எல்லோரும் குழுமியிருக்கின்ற இந்த கூட்டத்தை அழைத்தார். இந்த கூட்டத்தினுடைய தேவைக்கும் தாகத்திற்கும் என்னால் என்ன செய்ய முடியும் என்கின்ற கேள்விதான் இந்த தடுமாற்றத்திற்கு காரணமாகிறது. இருந்தாலும் காசில் போற்றது ராமன் காதையை ஆசை பற்றி அடைந்துவிட்டேன் என்று கம்பநாடன் சொல்லியதைப் போல இந்த மாபெரும் ஒரு படைப்பை பற்றி என்னுடைய வணக்கத்திற்குரிய சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுடைய முன்னிலையில் இதனை உங்கள் முன்னால் நான் சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ ஏறக்குறைய 300 ஆண்டுகளாக ஒரு தொடர்ந்த விவாதத்திற்குரிய ஒரு பொருளை
மேலும் ஒரு விவாதத்திற்குரியதாக மாற்றுவதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்று நான் சொல்கிறேன். இது முடிவோ அல்லது இதுதான் தீர்மானமான கருத்தோ என்பதில்லை. அப்படி எந்த ஒரு ஆய்வும் உலகிலேயே இருக்க முடியாது. ஒரு ஆய்வு அடுத்த கட்ட எட்டி வைப்பதற்கான ஒரு படியாக மட்டுமே இருக்க முடியும். ஆகவே இது ஒரு வேறொரு கண்ணோட்டத்தில் இது பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வினை நான் சொல்லியிருக்கின்ற முறை ஆங்கிலத்தில் அனடேட்டட் என்று சொல்லுகிறார்களே, அதுபோல ஒவ்வொரு கூறினையும் இங்கே சுட்டிக்காட்டி இதனுடைய ஒட்டுமொத்தமான களம் என்ன, இந்த தொடரின் காலம் என்ன, இது உணர்த்துகின்ற பொருண்மை என்ன, இதை செய்ததனுடைய நோக்கம் என்ன என்கின்ற ஒரு அடிப்படையில் நான் இந்த கருத்துக்களை சுருக்கமாக முன்வைத்து ஓரளவுக்கு விவாதம் இருந்தால் நம்முடைய வினா விடைகளோடு நான் செல்லலாம் என்று நினைக்கிறேன். எழுப்பப் போகின்ற அந்த வினாக்கள் மேலும் இந்த ஆய்வினை செழுமைப்படுத்த உதவும் என்கின்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளோடு முதலில் இந்த பல்லவர் கலை குறித்த ஒரு சிறு அறிமுகத்திற்கு நாம் செல்லுகிறோம். இந்த பல்லவர்கள் யார் என்பது இன்னும் புரியாத ஒரு புதிர் அல்லது விவாதத்திற்குரியதான ஒரு தொடர்ந்த ஒரு நிலை. பல்லவர்களை பற்றிய கருத்தோட்டங்களில் 3 கருத்தோட்டங்கள் மிக முக்கியமானவை. பல்லவர்கள் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியைச் சேர்ந்த பகலவர் என்ற ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு கருத்து. அது ஏறக்குறைய இந்த பல்லவர் பகலவர் என்கின்ற சொல் ஒப்புமையை கொண்டு சொல்லப்படுகின்ற ஒரு கருத்தாக்கம். இன்று அதனை யாரும் வழிமொழிவதாக தெரியவில்லை. அதற்கு அடுத்தபடியாக இந்த மணிமண்டபம் என்கின்ற ஒரு தீவிலிருந்து இவர்கள் வந்தவர்கள் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக இந்த சாதுவாகனர் என்கின்ற ஆந்திர பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணா நதிக்கரையில் இருந்த ஒரு பேரரசிலிருந்து பிரிந்த ஒரு கிளை மரபினர் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து தான் அதிகமாக ஒப்புக்கொள்ளப்பட்டு சொல்லப்படுகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. பல்லவம் என்கின்ற ஒரு சொல்லுக்கு தளிர் அல்லது கிளை என்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது. பல்லவம் அணுங்க செஞ்செவிய கஞ்சனமீர் சீரடியாளாகி என்று கம்பன் கூட அந்த சொல்லை பயன்படுத்துகிறார். ஆக பல்லவம் அணுங்க அடியாமருடைய தாழ்வுகளை என்று அமிர்தசாகர் பயன்படுத்துகிறார். ஆக பிரிந்த ஒரு கிளை மரபு என்பதை குறிக்கின்ற ஒரு சொல்லாக நாம் அந்த பல்லவம் என்கிறதை பார்க்கிறோம். இதற்கு மேல் ஒரு வலிமையான ஒரு கருத்து இருக்குமானால் இந்த ஒழியர் என்கின்ற ஒரு பழைய தமிழ் இனக்குழுவை சார்ந்த பகுதியிலிருந்து இவர்கள் வந்தவர்கள் என்கின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பல்லவர்கள் முதலில் கிருஷ்ணா நதி பகுதியிலிருந்து பிறகு நெல்லூர் பகுதிக்கு வந்து அதற்கு பிறகு காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்டவர்கள். இவர்கள் ஏறக்குறைய 5ஆம் நூற்றாண்டு தொடங்கி 8ஆம் நூற்றாண்டினுடைய முடிவு வரைக்கும் தமிழகத்தினுடைய வடபகுதியை மிகச் சீரும் சிறப்புமாக ஆண்ட ஒரு பேரரசாக அறியப்படுகிறோம். இந்த பல்லவ வம்சத்தை அந்த மரபை 3ஆக பகுக்கின்ற மரபு இருக்கிறது. முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள் என்று இவர்கள் பகுக்கப்படுகிறார்கள். இந்த சிம்மவர்மன் ஸ்கந்தவர்மன் தொடங்கி இப்படி இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பாரம்பரியத்தை சொல்லுகிறார்கள். இவர்களில் எவ்வளவு பேர் வரலாற்று பூர்வமானவர்கள் என்பதெல்லாம் இன்னும் விவாதத்துக்குரிய ஒன்றாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த இடைக்கால பல்லவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிம்ம விஷ்ணு, மகேந்திரவர்மன், 1ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் நரசிம்மவர்மன், மகேந்திரவர்மன், 2ஆம் மகேந்திரவர்மன், பரமேஸ்வரவர்மன், நரசிம்மவர்மன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ராஜசிம்மன், அதற்கு அடுத்தது பரமேஸ்வரவர்மன் ஆகிய இவர்கள் தான் நம்முடைய கலை வரலாற்றுக்கு மிக முக்கியமான பங்களிப்பை செய்த மன்னர்களாக அறியப்படுகின்றவர்கள். ஏறக்குறைய நாம் இன்று போற்றி கொண்டாடுகின்ற கலை மரபாகிய மாமல்லபுரமாகட்டும், இங்கே தமிழகத்தினுடைய வடக்கு பகுதியில் இருக்கின்ற இத்தனை குடைவரைகளாகட்டும், காஞ்சிபுரத்தில் எழுப்பப்பட்டிருக்கின்ற கைலாசநாதர் கோயில், பனைமலை கோயில், இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க
இந்த கட்டிடங்களையும் சிற்பங்களையும் ஓவியங்களையும் படைத்தவர்களாக அறியப்படுகின்றவர்கள் இவர்கள்தான். இவர்கள் மாமல்லபுரத்தை பொறுத்தவரையிலும் இவர்கள் அத்தனை பேரும், அல்லது குறிப்பாக மகேந்திரன், நரசிம்மன், பரமேஸ்வரன், ராஜசிம்மன், இந்த 4 பேருக்குடைய கொடையே மாமல்லபுரம் என்கின்ற ஒரு கருத்து தான் அதிகமான அறிஞர்களால் வைக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் மாமல்லபுரத்தில் இருக்கின்ற அத்தனை கலை சின்னங்களும் ராஜசிம்மன் என்கின்ற 2ஆம் நரசிம்மன் காலத்தில் மட்டுமே படைக்கப்பட்டவை என்கின்ற கருத்தும் ராமச்சந்திரன் அவர்களாலும் டாக்டர் நாகசாமி அவர்களாலும் முன்வைக்கப்பட்டது. பிற்கால பல்லவர்கள் நந்திவர்மன், தந்திவர்மன், 3ஆம் நந்திவர்மன், அபராஜிதவர்மன் ஆகியவர்களால் ஏராளமான கோயில்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. சொல்லப்போனால் முதலில் வடமொழி சார்ந்த கல்வெட்டுகளை படைத்து புகழ் பெற்றிருந்த அந்த இடைக்கால பல்லவர்களை கடந்து இந்த நந்திவர்மன் எல்லாம் வருகின்ற போது முழுக்க தமிழ் மன்னர்களாக, தமிழ் பேசுகின்றவர்களாக, தமிழை போற்றுகின்றவர்களாக, தமிழ் நந்தி என்று அழைக்கப்படுகின்றவர்களாக, நந்தி கலம்பகம் போன்ற இலக்கியங்களை பாடப்பெற்றவர்களாக நாம் அறிகிறோம். பல்லவ கலை என்பது தமிழகத்தினுடைய கலை வரலாற்றில் மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. ஒன்று, இவர்கள் செய்த மாபெரும் செயல் இந்த கட்டிடக்கலையில் கல்லை ஊடகமாக தேர்ந்தெடுத்தது. அதற்கு முன்பு மரம், உலோகம், செங்கல் முதலியவைகளால் மட்டுமே கோயில் கட்டிடங்கள் எழுப்பப்பட்டிருந்தன என்று சொல்லப்படுகிறது. மகேந்திரவர்மன் தன்னுடைய மண்டலப்பட்டு கல்வெட்டில் தான் முதலாக அவையெல்லாம், அந்த பொருள்கள் எல்லாம் இல்லாமல் சிவனுக்கு இந்த கோயிலை எடுத்தேன் என்று சொல்லிக் கொள்கிறான். ஆகவே அந்த மாற்றம் தான் இப்பொழுது நமக்கு இந்த பொருள்களை, இந்த கலை பொக்கிஷங்களை நிலைபேறுடையதாக மாற்றியிருக்கிறது. அதனால்தான் சங்க காலத்தினுடைய மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் எத்தனையோ கோட்டங்களும் நமக்கு காண கிடைக்காமல் அழிந்து போயின. ஆக இந்த கல்லை ஊடகமாக தேர்ந்தெடுத்ததினால்தான் தமிழகத்தினுடைய கலை வரலாற்றில் அவர்கள் ஒரு மாபெரும் திருப்புமுனையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தது இவர்களுடைய கலை மரபு அஜந்தா, அமராவதி, நாகார்ஜுனகொண்டா வழியாக வந்த ஒரு செவ்வியல் மரபு கலையைத்தான் இவர்கள் தொடர்ந்து மேன்மைப்படுத்தி எடுத்தார். அதற்கு அடுத்ததாக மறுமலர்ச்சியுற்ற இந்து சமய கலையை தனித்தன்மையுடன் இவர்கள் வளர்த்தார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். புத்தர் காலத்திலிருந்து பெரும்பாரியாக உருவாக்கப்பட்ட இந்த 6 சமயங்களை சேர்ந்து உருவான ஒரு சமயத்தன்மை பல்லவர் காலத்தில் தான் பக்தி இயக்கமாக மாபெரும் எழுச்சியை பெற்றது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மாபெரும் பக்தி பணுவல்களை தமிழில் படைத்தது பல்லவர்களுடைய காலத்தில் தான். 63 நாயன்மார்களில் பெரும்பாலான நாயன்மார்களும் அவர்களுடைய காலத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். சொல்ல போனால் களர்ச்சிங்க நாயனார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாயனார் ராஜசிம்மன் என்று கூட அறியப்படுகிறார். அந்த அளவிற்கு இவர்கள் பக்தி பூர்வமாக சைவத்தையும் வைணவத்தையும் கௌமாரத்தோடு இணைத்து, ஞானாபத்தியத்தோடு இணைத்து, சாக்தத்தோடு இணைத்து ஒரு புதிய ஒரு சமய மறுமலர்ச்சியை தமிழகத்தில் இவர்கள் ஏற்படுத்தி அது சார்ந்த கட்டிடங்களையும் ஓவியங்களையும் சிற்பங்களையும் இலக்கியங்களையும் படைப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய கலைகளில் சங்க செல்வாக்குடன் வடமொழி மரபை இணைத்து இவர்கள் படைத்திருக்கிறார்கள். நான் இதனை சொல்லும் போது சாதாரணமாக இதனை பார்க்கின்றவர்களுக்கு இது ஒரு புதிய செய்தியாக கூட இருக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு இவர்களுடைய கலைப்படைப்பில் சங்க இலக்கியத்தினுடைய செல்வாக்கும் மிகுதியாக இருக்கிறது என்பது ஒரு கண்டுபிடிப்பாக கூட நாம் கருதுகோளாகவே வைத்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக இவர்கள் ஏராளமான கோயில்களை எழுப்பியதன் மூலமாகத்தான் இந்த பக்தி மார்க்கம் பரவியது. ஒரு கோயில் என்பதனை முழுமையாக சிற்ப ஓவிய களஞ்சியமாக மாற்றிய பெருமை இவர்களை சார்ந்தது. அத்தகைய ஒரு மாபெரும் ஒரு படைப்பாளிகளாக அவர்கள் சொல்லிக் கொள்வதைப் போல அவனே ஒரு சித்திரகார புலியாக, நாடக ஆக்கம் செய்கின்றவர்களாக, விசித்திர சித்தர்களாக, இன்னும் சொல்ல போனால் அத்தியந்த காமர்களாக, எல்லையற்ற மன எழுச்சியை உடையவர்களாக இந்த பல்லவர்கள், குறிப்பாக இடைக்கால பல்லவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம் எண்ணி பெருமைப்பட வேண்டிய ஒன்றாக. பல்லவர்களுடைய கலை சின்னங்கள் இருக்கின்ற முக்கியமான இடங்களை நாம் பார்க்கிறோம்.
காஞ்சிபுரம், மல்லம், மண்டலப்பட்டு, கொங்கணி மட்டும் இது போன்ற ஏராளமான இடங்களில் இருக்கிறது. இவர்களுடைய கடைசி சின்னம் இருப்பதாக நாம் இதுவரையிலும் அறிவது திருச்சி மலைக்கோட்டை மேல் உள்ள மகேந்திரவர்மனால் எடுக்கப்பட்ட குடைவரை தான் தெற்கில் இருக்கின்ற பல்லவ சின்னங்களில் கடைசி சின்னம் என்று பார்க்கிறோம். ஆக இங்கிருந்து தொண்டை மண்டலத்திலிருந்து காவிரி கரை வரையிலும் இவர்களுடைய படைப்புகளை நாம் பார்க்க முடியும். மாமல்லபுரத்தினுடைய வரைபடம். மாமல்லபுரம் என்பது முக்கியமாக அந்த மலைக்குன்றுதான், இல்லா என்று சொல்லப்படுகின்ற அந்த மலைக்குன்றுதான். அந்த மலைக்குன்றினுடைய இரு புறங்களிலும் தான் இவர்களுடைய படைப்புகள் பெரும்பான்மையாக இருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக கொஞ்சம் தொலைவில் 5 ரதங்களும், இதற்கு கடற்கரை ஒட்டி கடற்கரை கோயிலும், அதை ஒட்டி இப்பொழுது சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் மாபெரும் முயற்சியினால் அகழ்வாய்வு செய்து எடுத்திருக்கின்ற கோயில் கட்டுமான பணிகளையும் நாம் கடற்கரை ஓரமாகவும் பார்க்கிறோம். சாலுவன் குப்பம் வரைக்கும் இன்று அவர்களுடைய அந்த கலை படைப்பை நாம் பார்க்கிறோம். 3 கிலோமீட்டர் முன்பாகவே சாலுவன் குப்பம் இருக்கிறது. சாலுவன் குப்பத்தில் புலிக்குகையும் அதிகார சண்டீஸ்வரமும் இப்பொழுது புதிதாக கண்டறியப்பட்ட கோயில் அதிஷ்டான பகுதியும் கிடைக்கும். மாமல்லபுரம் பெரிய ஒரு துறைமுக நகரமாக விளங்கிய ஒன்று. பல்வேறு காலங்களில் இது தொடர்ந்திருக்கிறது. சங்க காலத்தில் இது நீர்ப்படை என்கின்ற ஒரு பேரில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் மாமல்லபுரம் என்கின்ற நகரத்தை முதலாக உருவாக்கியவனே ராஜசிம்மன் என்கின்ற ஒரு கருத்தை டாக்டர் கே பிள்ளை அவர்கள் முன்வைக்கிறார். அது நரசிம்மனால் உருவாக்கப்பட்டது என்றும் சொல்லுகிறார்கள். கடல் மல்லை என்று ஆழ்வார்களால் போற்றி புகழப்படுகிறது. மிகச்சிறந்த ஒரு துறைநகரமாக விளங்கி இருக்கிறது. வெள்ளைக்காரர்களுடைய காலம் வரைக்கும் கூட அந்த துறைமுகம் மிகுந்த பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக அவர்கள் அங்கிருந்து சரக்குகளை சென்னைக்கு எடுத்துட்டு வருகின்ற ஒரு பணியை அவர்கள் சென்றிருக்கிறார். திருமங்கை ஆழ்வாரினுடைய இந்த பாசுரம் அந்த தலசைனத்தை சொல்லுகின்ற போது மாமல்லை எத்தகையதாக இருந்தது என்பதை நமக்கு சித்திரமாக காட்டுகிறது. புலங்கொள் நிதி குவையோடு புழை கைமா கலித்தினமும் நலங்கொள் நவமணி குவையும் சுமந்து எங்கும் நன்றோசிந்து கலங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் வளங்கொள் மனதாரவரை வளங்கொள் மனநெஞ்சே என்று திருமங்கை மன்னன் பாடுகிறார். ஆக கலங்கள் இயங்குகின்ற கடல் மல்லை, ஏராளமான யானைகள் செல்லுகின்ற, அவைகளில் நிதிக்குவையோடு செல்லுகின்ற கடல் மல்லை என்றெல்லாம் அவர் 8ஆம் நூற்றாண்டில் நந்திவர்மனுடைய காலத்தில் வாழ்ந்து மல்லையை பற்றி புகழ்ந்து எழுதுகிறார். அது மருதமும் நெய்தலும் கலந்திருக்கின்ற ஒரு நிலப்பகுதி என்பதை மிக அழகாக அவர் தன்னுடைய பாசனங்களில் பதிவு செய்திருக்கிறார். கடல் மல்லை சின்னங்களின் நிறைய வகைப்படுத்தினால் நாம் அதனை 4ஆக வகுத்து வரலாம். ஒன்று குடைவரை அல்லது குகை கோயில்கள் என்று சொல்லப்படுகின்ற கேவ் டெம்பிள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வடிவம், கட்டிங் டெம்பிள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். அதற்கு அடுத்ததாக இந்த ஒற்றை கற்றளிகள் என்று சொல்லுகின்ற மோனோலத்திக் என்று சொல்லுகின்ற ஒரு பாறையை முழுமையாக மேலிருந்து கீழ் வரைக்கும் ஒரே கோயிலாக மாற்றுகின்ற ஒற்றை கற்றளி. தளி என்கின்ற சொல்லுக்கு கோயில் என்று பொருள். ஒற்றை கற்றளி என்பது ஒரே கல்லினால் செய்யப்பட்ட ஒரு கோயில் வடிவத்தையும் இவர்கள்தான் இந்தியாவில் முதலாக செய்தார்கள் என்று கூட கருதப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் இன்று கட்டுவதைப் போல ஒரு கல் மீது ஒரு கல் வைத்து கட்டப்படுகின்ற கட்டுமான கோயில்கள் என்கின்ற ஒரு வடிவத்தையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள். கடல்மல்லையை பொறுத்தவரையிலும் கடற்கரை கோயிலும் உலகனேஸ்வரர் கோயிலும் முன்னால் இருக்கின்ற முகுந்தநாயனார் கோயிலும் கட்டுமான கோயில்களாகும். அது இல்லாமல் இப்பொழுது அகழ்வாய்வில் கிடைத்த கோயில்களும் கட்டுமான கோயில்கள் தான். அதற்கு அடுத்தபடியாக திறந்த வெளி புடைப்பு சிற்பம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஓபன் ஏர் பாஸ் பிலீஃப் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு வடிவத்தை இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அதில் அர்ஜுனன் தபசு, கோவர்த்தன கிரியினுடைய காட்சி, இன்னும் மற்ற இடங்களில் இருக்கின்ற சில சிற்பங்கள் இது போல இருக்கின்றன. இந்த திருமூர்த்தி குகை ஒரு குடைவரையை அறிமுகம் செய்து கொள்வதற்காக இந்த திருமூர்த்தி குடைவரை என்கின்ற ஒன்றை காட்டுகிறோம். இது ஒரு குடைவரை, 3 கருவறைகளுடைய, ஒரு கருவறை, 3 கருவறை, 5 கருவறைகள், எல்லா வகையான முயற்சிகளும் அவர் செய்திருக்கிறார்கள். முன்னால் ஒரு மண்டபம், மண்டபத்தோடு மகா மண்டபங்கள், ஒரு அங்கனம், 2 அங்கனங்கள், ஒரு பிரகாரம், 2 பிரகாரம், எல்லா வகையான முயற்சிகளும் மாமல்லையில் இருக்கின்றன. எவ்வளவு சாத்தியப்பாடுகள் உண்டோ அவ்வளவும் அவர்களால் முயற்சி செய்யப்பட்டிருக்கின்றன. மிக அழகான திருமூர்த்தி குடைவரை. இது 3 தெய்வங்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கிறது.
நடுவில் இருப்பது சிவனுக்குரியதும், வலதுபுறத்தில் அந்த கோடியில் இருப்பது விஷ்ணுவுக்கும், இந்த கடைக்கோடியில் இருப்பது பிரம்மசாஸ்தா என்கின்ற சுப்பிரமணிய வடிவத்துக்குமாக செய்யப்பட்டது. பஞ்சபாண்டவ ரதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோயில்கள். ரதத்திற்கும் கோயிலுக்கும் தொடர்பில்லை. இந்த இடத்தில் இது திரௌபதி ரதம், பீம ரதம் என்று சொல்லப்பட்டதெல்லாம் பஞ்சபாண்டவர்களோடு சேர்த்து 5 இருந்தாலே நம்முடைய மக்கள் எப்பொழுதும் பஞ்சபாண்டவர்களோடு சேர்த்து வருவது என்பது வழக்கமாக இருக்கிறது. அதுபோல செய்யப்பட்டிருக்கின்ற ஒன்று. மற்றபடி இது ஒவ்வொரு தெய்வத்திற்காக எடுக்கப்பட்ட ஒவ்வொரு கோயிலாக கருதப்படுகிறது. இன்னும் கூட இது யாருக்காக எடுக்கப்பட்டது என்பதன் எல்லாம் நிறைய விவாதங்கள் இருக்கின்றன. கட்டுமான கோயில்கள், புகழ்பெற்ற கடற்கரை கோயில். இதில் 3 கோயில்கள் இருக்கின்றன. முன்னால் இருப்பதும் சிவனுக்குரியது, பின்னால் பெரிதாக இருப்பதும் சிவனுக்குரியது, நடுவில் விஷ்ணுவுக்குரிய ஒரு கோயிலும் இருந்தது. இப்பொழுது நாம் திறந்த வெளியில் புடைப்பு சிற்பத்திற்கு வருகிறோம். வாரைப்பரப்பில் படைக்கும் முறையினை பலவர்கள் செய்தார்கள். இது 5 ரதத்திற்கு செல்கின்ற வழியில் இருக்கின்ற ஒரு திறந்த வெளி புடைப்பு சிற்பம். இதுவும் ஒரு முற்று பெறாத ஒரு முயற்சி. மாமல்லையை பொறுத்தவரையில் 99 விழுக்காடு எல்லாம் முற்று பெறாது, எல்லாம் இன்கம்ப்ளீட்டட். அதனாலதான் இந்த டிபேட்டே நிறைய போயிருக்கு. இது ஒரு காரணம். இது என்னங்கிறத பற்றியும் இருக்கு. இது நான் முதலாவது சிற்ப தொகுதி. ஏனென்றால் இது ஒப்புமையுடையது, அர்ஜுனன் தபசுக்கு ஒப்புமையுடைய ஒரு காட்சி தொடர் என்கின்ற காரணத்தினால் இது ஒரு முதலாவது சிற்ப தொகுதி என்ற கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இதுதான் நான் பார்க்க போகின்ற அர்ஜுனன் தபசு. இது 3வது சிற்ப தொகுதி, ஒரு மினியேச்சர். அவர்கள் சிறிதாக இந்த மினியேச்சர் என்று சொல்லப்படுகின்ற சிறிய சிற்பங்களையும் செய்திருக்கிறார்கள். நீங்கள் சாளுவர் குப்பத்தில் மகிஷாசுரமர்த்தியினுடைய போர்க்காட்சியை அழகான முறையில் அவர்கள் செய்திருக்கிறதை ஒரு பாறையர் முறையில் காணலாம். அதே போன்று யாழி குகையினையும் அவர்கள் கடற்கரை கோயிலினுடைய தென்பக்கத்தில் செய்திருக்கிறார்கள். அதே போல இங்கே அதில் இருப்பதை போன்ற யானைகளினுடைய இயக்கங்கள், மேலே வந்து ஒரு குரங்கும் ஒரு மயிலும் இருக்கின்றன. இவையெல்லாம் முக்கியமானவை. ஏனென்றால் இந்த மயில் என்பது இந்த 3 தொகுதிகளில் முதல் தொகுதியிலும் இந்த தொகுதியிலும் தான் இருக்கின்றது. இந்த பேனல் என்கின்ற ஒரு ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு சொல்லாக நான் இந்த தொகுதி என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறேன். மாமல்லபுரத்தினுடைய இந்த அர்ஜுனன் தபசு, இதுதான் காலகாலத்திற்குமான விவாதம். இதை பற்றி எத்தனையோ கருத்தாக்கங்கள் இருக்கின்றன. சில பேர் இதனை பௌத்த சிற்பம் என்று சொல்லியிருக்கிறார்கள், சில பேர் இதனை சமண சிற்பம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மயிலசி வெங்கடசாமி போன்றவர்கள் அதை குறித்து ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். அதற்கு அடுத்தது இது நாக வழிபாடாக இருக்கலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். சில பேர் இதனை அர்ஜுனன் தபசு என்று சொல்லியிருக்கிறார்கள். சில பேர் இதனை பகீரதன் தபசு என்று சொல்லியிருக்கிறார்கள். சில பேர் இதனை அர்ஜுனன் பகீரதன் 2ஆகவும் வாசிக்கக்கூடிய ஒன்றாக மைக்கேல் ராபே போன்றவர்கள் சொல்லுகிறார்கள். இது போன்ற இன்னும் பல்வேறு கருத்தாக்கங்கள் இந்த சிற்ப தொகுதியை பற்றி இருக்கின்றன. காலகாலமாக இருக்கின்ற இது பலராலும் ஓவியர்களாலும் இப்படி அழகொழுக தீர்க்கப்பட்டிருந்தது. இது 17ஆம் நூற்றாண்டு ஓவியம். இப்பொழுது நாம் இந்த சிற்ப தொகுதிக்கு வருகிறோம். இந்த சிற்ப தொகுதியை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது என்று நாம் பார்க்க வேண்டும். முதலில் இந்த சிற்பத்தை நாம் சிறிது விளங்கிக் கொள்ளலாம். ஒரு பெரிய ஒரு பாறை, 40 மீட்டர் அளவுக்கு நீளம் உள்ள ஒரு பெரிய பாறை, 12 மீட்டருக்கு மேலான உயரம் உள்ள ஒரு பெரிய பாறை. இடையில் இந்த பாறை பிளவுபட்டிருக்கிறது. அந்த பிளவும் இந்த சிற்பத்தினுடைய ஒரு கூறாக படைக்கப்பட்டிருக்கு. அந்த பிளவும் இந்த சிற்பத்தின் சிற்ப காட்சியினுடைய ஒரு அங்கமாக திகழ்கிறது. இதனுடைய இடதுபுற பாறையில் இருக்கின்ற உருவங்கள் எல்லாம் வலப்புறம் நோக்கி வருவது போலவும், வலதுபுறம் இருப்பது அனைத்தும் இடதுபுறம் நோக்கி வருவதை போலவும் இந்த சிற்ப தொகுதியை பார்த்த மாத்திரத்தில் தோன்றும். இல்லை, பார்த்த மாத்திரத்தில் அப்படி தோன்றும். ஆக எல்லாம் வந்து சேருகின்ற இடம் இந்த நடுப்புளவாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த நடுப்புளவு என்பது கங்கையினுடைய வருகையை குறித்தது. கங்காவதாரணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கங்கையினுடைய வருகையை குறித்தது என்று சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும்
இது கங்கை என்கின்றதை மையப்படுத்திக் கொண்ட ஒரு இமயமலையில் நடக்கின்ற அந்த கங்கையினுடைய வருகையை குறித்தது என்று நாம் வைத்துக் கொண்டால், இந்த பாறை தொடர் முழுக்க ஒரு இமயமலையினுடைய ஒரு காட்சி என்பதை நாம் முதலில் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இமயமலை குறித்து நம்முடைய சங்க இலக்கியமும் காளிதாசனுடைய படைப்புகளும் ஆழ்வார்களினுடைய படைப்புகளும் நம்முடைய மகா புராணங்களும் ஏராளமான தகவல்களை நமக்கு தருகின்றன. இதில் இருப்பதை நான் அனைத்தையும் இங்கே படித்துக் கொண்டிருப்பது தேவையில்லாதது என்கின்ற காரணத்தினால் சுருக்கமாக நாம் சென்றால் தான் இதனை முடிக்க முடியும் என்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஆக இந்த இலக்கிய வர்ணனைகளை நாம் தொகுத்துக் கொண்டால் கணக்கிட முடியாத சிகரங்களும் சமவெளிகளும் கணவாய்களும் உடைய கிண்ணர்களின் 100 நகரங்கள் அங்கே இருப்பதாக புராணங்கள் சொல்லுகின்றன. யட்சர்களும் கந்தர்வர்களும் அப்சரசர்களும் இன்பமாக அங்கே தங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மார்கண்டேயர் வசிட்டர் முதலான முனிவர்களினுடைய ஆசிரமங்கள் இமயத்தில் இருப்பதை மகாபாரதம் சொல்லுகிறது. வேடர்கள் ராதர்கள் என்று சொல்லப்படுகின்ற வேடர்கள் அங்கே வாழ்வதாகவும் மகாபாரதம் மற்ற புராணங்கள் சொல்லுகின்றன. சங்க இலக்கியங்கள், சங்க இலக்கியத்தினுடைய இமயம் குறித்த வர்ணனைகள் மிக நுட்பமானவை, ஆச்சரியகரமானவை. இவர்கள் எப்படி இவ்வளவு தூரம் இமயம் அறிமுகம் என்று எண்ணத்தக்க அளவுக்கு அவர்களுடைய அந்த விவரிப்புகள் இருக்கின்றன. பாடாண்டு எழிலோயும் இமிழ் ஈசை அருவி பொன்னுடைய நெடுங்கோட்டு இமயம் என்று சொல்லப்படுகிறது. கவிதை சிலம்பில் துஞ்சும் கவரி பார்த்திலங்கு அருவியோடு கனவும் ஆரியர் தோன்றிய பேரிசை இமயம். இதில் கவரி மான் குறிப்பிடப்படுகிறது. கடவுள் நிலைய கல்லோடு நெடுவரை வடதிசை எல்லை இமயம் என்று சொல்லப்படுகின்ற போது கடவுளர்களுடைய உறைவிடமாக இமயம் திகழ்கின்றது சொல்லப்படுகிறது. மடநடை மாயினம் அந்தி அமையத்து இடர்விட்டு இயங்கா இமயத்து ஒரு பால் இறை கொண்டு இருந்தன என்று அந்தி பொழுதில் அன்னங்கள் எல்லாம் பறந்து செல்லுகின்ற ஒரு காட்சியை இமயத்தினுடைய வர்ணனையை நம்முடைய சங்க இலக்கியங்கள் கொடுக்கின்றன. இதை ஒரு சாம்பிள் போல ஒரு 4 பகுதிகளை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வார் திருப்பிருதி என்று அழைக்கப்படுகின்ற இன்று அந்த திருப்பதி எங்கே இருக்கிறது என்பதனை பற்றியும் விவாதம் நிறைய இருக்கிறது. அந்த திருப்பதியிலிருந்து அவர் தொடங்கி அவர் பாடிக்கொண்டு மங்களாசாசனம் செய்து கொண்டு வருகிறார். திருப்பதியை குறித்தும் பதரி ஆசிரமம் குறித்தும் அவர் கொடுக்கின்ற வர்ணனைகள் இமயத்தை குறித்த ஏராளமான தகவல்களை திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசனங்களில் பதிவு செய்கிறார். புலிகள் நிறைந்தது, மயில்கள் நடம் செய்வது, சிங்கங்கள் வாழ்வது, வேளங்களும் பன்னிகளும் நிறைந்தது, விலங்கள் போல்வன, விரல் இரும் சினத்தன, வேளங்கள் துயர் கூற பிளங்கோள் வள்ளியிட்டு அறிவை விரிது பிரிதி சென்றடை நெஞ்சே என்று அந்த பிரிதியை பாடுகின்றார். இதுபோல அவருடைய பெரிய திருமொழி மிக அழகான நுட்பமான வர்ணனைகளை இமயம் கொடுத்து கொடுக்க. நீங்கள் இதில் பார்த்து கொண்டு வர வேண்டிய ஒரு சின்ன விஷயம், அதில் எத்தகைய விலங்குகள் அதனுடைய தன்மைகள் சொல்லப்படுகின்றன என்பதுதான். பனிக்கட்டிகளால் காளிதாசர் தன்னுடைய மேக சந்தேசத்திலும் ரகுவம்சத்திலும் மிக அதிகமாக இந்த இமயத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். மேக சந்தேசத்தில் காளிதாசனுடைய ஜாகிரபிகல் நாலேஜ் என்று சொன்னால் அது எல்லையில் அது உண்மையிலேயே பிசிலா போன்றவர்கள் எல்லாம் ஜாகிரபிகல் எப்படி அவனுடைய இந்த பூகோள அறிவு இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் மிகப்பெரிய ஆய்வுகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். சுரேஷ் சந்திர பானர்ஜி மிக அழகான ஆய்வுகளை நிகழ்த்தி இருக்கின்றார். இந்த மேகம் தூது செல்லுகின்ற போது அந்த மேகம் எப்படியெல்லாம் இமயமலையில் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற போதெல்லாம் இமயத்தை பற்றி மேக சந்தேசத்தில் காளிதாசன் மிக நுட்பமான வர்ணனைகளை கொடுக்கின்றார். அதே போல ரகுவம்சத்தைச் சேர்ந்த ரகு அவனுடைய திக்கு விஜயத்தில் இமயத்தில் வருகின்ற போது இமயம் குறித்த வர்ணனைகளை ஏராளமாக தருகின்றார். மகாபாரதம் ஒரு இந்தியாவினுடைய களஞ்சியம் பொக்கிஷம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் சூதாடி தோற்றுவிட்டு அவர்கள் வனவாசம் மேற்கொள்கிறார்கள். பாண்டவர்கள் வனவாசம் செய்கின்ற போது இமயமலைக்கு செல்லுகிறார்கள். இமயமலையில் பல்வேறு முனிவர்களுடைய ஆசிரமங்களை சொல்லுகிறார்கள். அப்பொழுது தர்மனுக்கும் பிறருக்கும் அந்த முனிவர்கள் கௌமியர் போன்றவர்கள் எல்லாம் இந்த இமயமலை எப்படியெல்லாம் இருக்கிறது என்று அவர்கள் வர்ணித்து கூறுகிறார்கள். இந்த பகுதி தான் வன பருவம் என்று அழைக்கப்படுகின்ற பருவம். என்னுடைய கருத்தின்படி இந்த வனபருவத்தில் இமயம் எவ்வாறு வர்ணிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வர்ணனைக்கு ஏற்பத்தான் இந்த சிற்ப தொகுதி அமைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து உண்மை. மகாபாரதம் சொல்லுகிறது மலைகளும் குகைகளும் அருவிகளும் நிறைந்தது,
தாழ்வரைகள், மரங்கள் நிறைந்தது. தடாகங்களில் செங்கழு நீர், ஆம்பல் முதலிய சக்கரவாகம், அன்பில் நீர்க்கோழி, வாத்து, நாரை முதலிய பறவைகளும் உள்ளன. மரக்கிளைகளில் குரங்குகள் உள்ளன என்றெல்லாம் தர்மர் தன்னுடைய தம்பிக்கு பீமனுக்கு இந்த காட்சிகளை எல்லாம் காட்டுவதை போல இந்த இமயம் வர்ணிக்கப்பட்டது. கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், சித்தர்கள், சாரணர்கள், பெண்கள் முதலியோர் வாழ்கின்றனர். சிங்கம், யானை, கரடி, புலி, சரபங்களின் ஒலி கேட்ட வண்ணம் இருக்கிறது. புதர்களின் மீது மயில்கள், பெண் மயில்களோடு அமர்ந்திருக்கின்றன. சாஸ்வதமாக இருக்கின்ற இந்த மேருவை தினந்தோறும் சூரியனும் சந்திரனும் வளமாக வருகிறார்கள் என்பது வரைக்குமான வர்ணனை அதில் இருக்கிறது. இவ்வர்ணனையிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, இதை நட்சலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயர்ந்த சிகரங்கள், தாழ்வரைகள், ஆறுகள், வனங்கள், தன் பாய்ச்சலால் இமயத்தை இரண்டாக்கிய கங்கை, இதுவும் மிக முக்கியமானது. கங்கை தன்னுடைய வேகத்தால் இமயத்தை இரண்டாக பிளந்தது என்கின்ற ஒரு வர்ணனையும் மிக முக்கியமான வர்ணனை மனோபுரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. வலம் வரும் சூரியர்கள், மேருவை சூரியனும் சந்திரனும் வலம் வருகிறார்கள் என்று மிகப்பெரிய ஒரு வர்ணிப்பு இருக்கிறது. பாவசந்திகளில் அவர்கள் எவ்வாறு வருகிறார்கள் என்பது. பெரிய நீர் நிறைந்த தடாகங்கள் அங்கே நிறைந்திருக்கின்றன. தடாகங்களில் நீர்ப்பூக்கள் இருக்கின்றன. தடாகங்களில் வாழும் நீர் பறவைகள் இருக்கின்றன. இதனை நீங்கள் நன்றாக மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சிற்ப தொகுதியில் நீர் பறவைகள் இல்லை. அது ஏன் இல்லை என்பதனை பற்றிய காரணத்துக்கும் நாம் பிறகு பார்க்கலாம். மரங்களிலும் குழைகளிலும் வசிக்கும் அழகிய சிங்குகள் இருக்கின்றன. பறந்து செல்லும் கலகம்சங்கள் நிறைய இருக்கின்றன. கலகம்சம் என்கிறது அன்னப்பறவைகள் இருக்கின்றன என்பதனை பற்றிய வர்ணனைகள் இருக்கின்றன. விளையாடும் வானரங்கள், பன்றிகள், மான்கள், மலையெங்கும் முழங்கும்படி கர்ஜித்தும் குகைகளில் படுத்துறங்கியும் வாழும் சிங்கங்கள், சரபம் போன்ற விந்தையான விலங்குகள், 4 கொம்புகளை உடைய தன் கூட்டத்துடன் நீரருந்தி விளையாடுவதுமான யானை. இது ஒரு மிக முக்கியமான ஒரு வர்ணனை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தாமரையினுடைய நடுப்பகுதியை போன்ற ஒளிமிக்க தந்தங்களை உடைய 4 தந்தங்களை கொண்ட யானை தன்னுடைய கூட்டத்துடன் தடாகங்களை கலக்குகின்றன என்கின்ற ஒரு வர்ணனையும் மனோரமத்தில் இருக்கிறது. இன்னிசை இசைக்கு மகிழும் கிண்ணறர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய இணைகளான அப்சரசுகளுடன் பறந்து வருகின்ற கந்தர்வர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் காட்டுகிறார்கள். தர்மா இங்கே கந்தர்வர்கள் தன்னுடைய அப்சரசுடன் வருவதை பார். இந்த குண்டின் மீது கிண்ணறர்கள் அமர்ந்து இசைப்பாடி கழித்திருப்பதை பார். அங்கே காதல் கொண்ட கிம்புருடர்கள் அமர்ந்திருப்பதை பார் என்று தௌமியர் போன்றவர்கள் எல்லாம் பாண்டவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள். காற்றையும் நீரையும் உண்டு வான்வெளியில் வலம் வரும் மகரிஷிகள் இருக்கிறார்கள். அதற்கு மேலாக சித்தர்களும் சாரணர்களும் இருக்கிறார்கள். வில்லினை தாங்கிய கிராதர்கள் என்னும் மலை வேடர்கள் இருக்கிறார்கள். அதற்கு மேலாக கங்கை கரைக்கு இணைகளோடு வரும் நாகர்கள் இருக்கிறார்கள். இந்த நாகர், சுபர்ணர், பன்னகர் என்கின்ற 3 சொல்லால், இன்னொரு சொல் மகாநாகர் என்கின்ற ஒரு சொல்லாலும் சுட்டப்படுகின்றவர்கள் இமயமலையில் இங்கே கங்கை கரையில் தங்களுடைய காதலியுடன் அமர்ந்திருப்பதை பார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு மேல் முக்கியமானது, திருமால் நிலை கொண்டு இருக்கின்ற வதரி ஆசிரமத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். நரநாராயணனுடைய ஆசிரமம் ஆகிய வதரி ஆசிரமத்திற்கு அவர்கள் சென்று வழிபடுகிறார்கள். அந்த காட்சியும் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த வர்ணனை மிக முக்கியமானது. அதற்கு அடுத்தபடியாக சிற்ப தொகுதியில் நாம் இமயத்தினுடைய இயல்புகள். இப்ப இந்த சிற்ப தொகுதி நாம் எப்படி ஒரு இமயமாக பார்ப்பது? இப்பொழுது இந்த மலையை நாம் பார்த்தால் இதை ஒரு அடுக்கு மலை தொடராக, மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒன்றாக, இடையிடையே பாறை துணுக்குகள் வெட்டிருக்கின்ற இடமாக, இது மிக முக்கியமாக ஒன்றினை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பாறை என்பது 4இல் 1 பகுதி நிறைவு செய்யப்படாமல் இருக்கிறது. மேல் பகுதி நிறைவாக இருக்கிறது. வலதுபுற பாறை முழுமையாக நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இடதுபுற பாறையினுடைய கீழ் பகுதியில் ஒரு சிறு பகுதி மாத்திரம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் முயற்சி நடந்திருக்கிறது. 3 வகையான கட்டங்களில் அந்த பாறைகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் கட்டம், அடுத்தது 2வது கட்டம், இது 3வது கட்டம். 3வது கட்டத்தில் ஏறக்குறைய நன்கு சமப்படுத்தப்பட்டிருக்கிறது. இடையில் இருப்பது ஓரளவுக்கு சமப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் கட்ட நடவடிக்கையாக அவர்கள் சதுரமாக வெட்டி எடுக்கின்ற காட்சி மாமல்லபுரம் முழுக்க எங்கும் பார்க்கலாம். இது போல இதனுடைய ஒரு பகுதி என்பது முற்று பெறாத ஒன்றாக. இந்த காட்சி நாம் ஒவ்வொரு இதை ஒரு 3 டைமென்ஷனலா முக்கோணமா நாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு இமயமலையினுடைய அல்லது ஒரு மலையினுடைய பகுதியாக நாம் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க பஞ்சபாண்டவர் மண்டபம் அந்த பக்கம் இருக்கு.
அந்த பக்கம் இருந்து இந்த காட்சி பார்த்தீங்கன்னா இந்த சிற்பம், இந்த பாறை பகுதி, வலதுபுற பாறை சமப்படுத்தப்படாமல் இப்படி ஒரு மேலிருந்து இடைப்பகுதி பருத்து கீழே சரிகின்ற ஒன்றாக நீங்கள் பார்க்கலாம். ஆக அந்த பாறை ஏன் அவர்கள் சமப்படுத்தவில்லை? எல்லா இடத்திலும் சமப்படுத்தி இருக்கிறார். கோவர்த்தனகிரியில் பாறை சமப்படுத்தி தான் உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே இருக்கின்ற ஒரு பாறை உள்ளபடியே எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆக இந்த மலையை நாம் எப்படி ஒரு இமயமாக இதனுடைய சிகரங்களோடு பள்ளங்களோடு நாம் உணர வேண்டும். இப்பொழுது இதனுடைய அருவிகள் இருக்கின்ற ஒரு பகுதி என்று பார்த்தால் இதில் பல்வேறு இடங்களில் நீர் தடங்கள் இருப்பதனை பார்த்தோம். இதை நுட்பமாக நீங்கள் நேராக பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். இந்த இடத்தில் பார்த்தால் மேலே எல்லாம் பாறை பகுதிகள் விடப்பட்டிருக்கின்றன, வெட்டாமல் விடப்பட்டிருக்கின்றன. இப்போது இரண்டாவது இருக்கின்ற யானையின் மேலாக ஒரு பள்ளம் இருக்கு. அந்த பள்ளம் மேலிருந்து கீழே சரிந்து அது இறங்குகிறது. இது ஒரு அருவியாக கணக்கிட வேண்டும். இப்பொழுதும் அதில் நீர் வந்து வழிந்து அந்த யானையினுடைய கழுத்தில் விழுந்திருக்கின்ற ஒரு தாரையெல்லாம் நாம் பார்க்க முடியும். நீர் தாரைகளை, அந்த காட்சியை நாம் பார்க்க முடியும். இது அருவிதான் என்பதனை நாம் இன்னொரு சிற்பத்தோடு ஒப்பிட்டு கூட நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இது முழுக்க ஒரு இமயமலையினுடைய ஒரு காட்சியாக இந்த உருவங்கள் எல்லாம் இல்லாமல் நாம் பார்த்தால் பல்வேறு மேடு பள்ளங்களையும் சிகரங்களையும் மலைகளையும் அருவிகளையும் உடைய இடையில் நடுவில் கங்கையை கொண்ட ஒரு இமயத்தினுடைய ஒரு காட்சியாக இந்த சிற்பத்தை நாம் முதலில் தரிசிக்க வேண்டும். இப்பொழுது நான் இதைத்தான் சொன்னேன், மேலிருந்து அருவி கொட்டுவதை நாம் உணர முடியுமா? இப்பொழுது இது மூன்றாவது சிற்ப தொகுதி. கீழே யானைகள் நின்று கொண்டிருக்கின்றன. இந்த யானை, முன்னிருக்கும் யானை நீர் அருந்துகிறது. அதற்கு இடையில் ஒரு யானை துதிக்கைக்கும் முன்காலுக்கும் இடையில் இருந்த யானை உடைக்கப்பட்டது. அதற்கும் வயிற்று பகுதிக்கு கீழே ஒரு யானை தலைகீழாக மண்டியிட்டு வாயினால் நீரினை குடிக்க முயற்சி செய்கின்ற ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. மேலே ஒரு யானை ஒரு தலை மட்டும் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த யானையினுடைய துதிக்கை அழைத்து காட்டப்பட்டிருக்கிறது. இதை மட்டும் நாம் பார்த்து வருவோம். இதற்கு மேலே ஒரு பரப்பு இருக்கிறது. அந்த பாறையினுடைய மேற்பரப்பு பார்த்தால் அதில் நீர் தத்தி வருவதற்கு ஏற்ப அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யானை அப்போ மேலிருந்து விழுகின்ற தண்ணீரை, அது விழுகின்ற தண்ணீரை அப்படியே தன்னுடைய துதிக்கையினால் பற்றுகின்ற ஒரு காட்சியாக இதனை நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் இந்த பள்ளங்களும் மேடுகளும் நமக்கு எப்படி ஒரு அருவியாக, ஆறுகளாக நமக்கு தென்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக நாம் இப்பொழுது ஒவ்வொரு ஊராக நாம் பார்த்து கொண்டு வரப்போகிறோம். இந்த இடைப்பகுதி கங்கை. கங்கை இந்தியாவில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு நதி. வேறு எந்த நதியையும் விட ஆயிரக்கணக்கான இலக்கியங்களை கொண்ட நதி. இதனை பற்றி நற்றினையில் இருக்கிற ஒரு பாடல் மிக முக்கியமான ஒரு பாடல். நெமையோங்கு உயர்வரை இமயத்து உச்சி வான் எழிதரும் வயந்துகள் அருவி கங்கையம் பேரியாற்று கரையிறந்து எழிதரும் சிறை அடுகடு புனல் என்று சங்க இலக்கியம் பேசுகிறது. ஆக நெமை மரங்கள் மிகுந்து வளர்ந்திருக்கின்ற ஒன்று இந்த நெமை மரம் என்ன என்றால் நாம் பார்க்க போகிறோம். ஆக அருவிகள் விழுகின்றன, அங்கே இந்த கங்கை வருகிறது என்கின்ற கருத்து சொல்லப்படுகிறது. புராணங்களின்படி கங்கை வானில் இருக்கின்ற ஒரு நதி, அது வானதி. ஆக வானில் இருந்து அது பூமிக்கு வந்து பாதாளத்திற்கு செல்கிறது. 3 உலகங்களையும் அது தொட்டு செல்கிறது என்பதுதான் இந்த அடிப்படை. இந்த கதை தான் இந்த இடத்தில் வந்து பிரச்சனைக்குரியதாகவும் மாறுகின்ற ஒரு கதை. இந்த கங்கை என்பது வானில் இருக்கும் போது ஒரு பெயரையும், கங்கை, மந்தாகினி, பாகிரதி என்ற பெயரையெல்லாம் இது பெற்றிருக்கிறது. இந்த கங்கை எவ்வாறு பூமிக்கு வந்தது என்பதைத்தான் நாம் இனி பார்ப்போம். சிவன் நின்று கொண்டிருக்கிறார். 4 கைகள். முன் வலது கையில் ஒரு ஆயுதம் வைத்திருக்கிறார். அது திரிசூலம் அல்ல. சிவன் திரிசூலத்தோடு இருப்பதுதான் மரபு. இது திரிசூலம் அல்ல. அவருடைய இடது கை வரதமுத்திரை காட்டுகிறது. பின் கையில் பரசு இருக்கிறது, மற்றொரு கையில் அர்த்தமான இருக்கிறது. கீழே 4 பூதகணங்கள் நின்று கொண்டிருக்கின்றன. எதிரில் தபசிக்கின்றன. இந்த பூதநாயகனாகிய சிவபெருமான் எவ்வாறு பூதங்களோடு தோன்றுகிறார், பேரன்புக்குரிய சத்தியமூர்த்தி சார் அவர்கள் சொல்லி நான் கூட இந்த நூலில் தேவாரத்தில் இருந்து ஒரு பாடலை எடுத்து
கொடுத்திருக்கிறேன். அப்படியே தேவார காட்சியாக அதனை நாம் தரிசிக்க முடியும். இந்த பூதகணங்கள் குறித்த தகவல்கள் எல்லாம் மிக அழகான தகவல்கள். அது சிவ குடும்பத்தினோடு சேர்ந்தது. பலவேறு உருவங்களை உடைய ஒரு குள்ள வடிவம் உடையவை, நகைச்சுவையானவை, போர்க்குணம் மிக்கவை. அவைகள் எல்லாம் வெவ்வேறு குரங்கு போன்றவும் யானை போன்றவும் இது போன்ற பலவேறு வடிவங்களில் இருப்பவை என்றெல்லாம் புராணங்கள் நமக்கு தகவல்களை தருகின்றன. அதற்கு அடுத்தபடியாக இந்த மதரி ஆசிரமம் என்று நாம் கருதுகின்ற இந்த கோயில், இது திருமால் உள்ளே இருக்கின்ற இந்த கோயில் முழுமையாக ஒரு திராவிட கலை மரபை சார்ந்த அதிஷ்டானம் எல்லா வகையான கூறுகளையும் உடைய ஒரு கோயில். ஏறக்குறைய 3/4 பங்குக்கு மேல் போய் ஒரு முழு சிற்பமாகவே அங்கே மாறி இருக்கின்ற ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு முன்னால் 4 துறவிகள் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த கோயிலும் துறவிகளும், ஒரு துறவி முன்னால், அவரை பிறகு பார்க்கலாம். முன்னால் இருக்கின்ற 3 துறவிகளினுடைய தலைகள் உடைபட்டு போயிருக்கின்றன. ஏதோ ஒரு காரணத்தினால் அது உடைபட்டு போயிருக்கின்றன. திருமாலினுடைய கோயில், நண்பர் ரஞ்சித் அவர்கள் வரைந்த படம். உள்ளே நின்ற கோலத்தில் திருமால் காட்சி தருகிறார். துறவி ஒருவர் கோயில் முன்னால் அமர்ந்திருக்கிறார். வயது முதிர்ந்த ஒரு கோலத்தில் உடலினுடைய எல்லா எலும்புகளும் அவர்களுக்கு தெரிவது போல மிக மிக நுட்பமாக தீர்க்கப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான சிற்பம். அவர் இடது கையை தன்னுடைய செவி அருகில் வைத்திருக்கிறார். அது சிறிது பின்னப்பட்டிருக்கிறது. அது மதுரை ஆசிரமம் இணையற்ற ஒரு திருமால் திருப்பதி. இது தேவமந்திரனால் வழிபடப்படுவது என்பதுதான் மிக முக்கியமாக சொல்லப்படுவது. தேனமர் சோலை கற்பகம் கொணர்ந்து, தேனமர் சோலை கற்பகம் பயந்த தெய்வீக நன்மலர் கொணர்ந்து வானவர் வணங்கும் கங்கையின் கரைமேல் மதுரை ஆசிரமத்து உளானே என்று திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். அந்த கற்பக மலர்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த திருமாலை வழிபடுகிறார்கள். கங்கையும் வழிபடுகிறார்கள், அவர்கள் திருமாலையும் வழிபடுகிறார்கள். இந்த 2 சிற்ப தொகுதிகளிலும் அவர்கள் பூக்களை எடுத்துக்கொண்டு வருவது தீட்டப்பட்டிருக்கிறார். வானவர்கள் கற்பக மலர்களோடு வருவது தீட்டப்பட்டிருக்கிறார். இந்த தலம் மிக முக்கியமான தலம் வைணவத்தில். என்ன காரணம் என்றால், இங்குதான் முதல் முறையாக திருமால் தானே குருவாகவும் தானே சீடனாகவும் இருந்து தன்னுடைய மந்திரத்தினுடைய பெருமையை, ஓம் நமோ நாராயணா என்கின்ற 8 எழுத்து மந்திரத்தினுடைய பெருமையை உலகிற்கு அவன் அறிவிக்கிறார். அதை இங்கே அறிவிப்பதும் சொல்லுவதும் கேட்பதும் எல்லாம் நாராயணனே. ஆக ஒருவர் சொல்ல, ஒருவர் கேட்கின்ற அந்த தோரணை அந்த சிற்பத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதுதான் முக்கியம். இது மதுரை மகாத்மியம் என்கின்ற ஒரு மிக அழகான வடமொழி சமஸ்கிருத நூல் இருக்கிறது. மதுரையை பற்றி ஏராளமான தல புராணங்கள் இருக்கின்றன. அது ஒரு 500 புராணம் இருக்கும் அந்த கோயிலை பற்றி. அது மிக அழகான புராணங்கள் இருக்கின்றன. இங்கு யாரெல்லாம் தவம் செய்தார்கள் என்பது நமக்கு வேண்டியது. மதுரை மகாத்மியத்தின்படி அர்ஜுனன் இந்த கோயிலை வழிபட்ட பிறகுதான் அவன் அஸ்தங்களை பெற்றான் என்கின்ற ஒரு குறிப்பு தலபுராணத்தில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த கோயிலில் பாண்டவர்கள் வழிபட்டார்கள் என்று இருக்கிறது. இப்படி கருத்தரவு சொல்லுது. அதற்கு அடுத்தது சூரிய சந்திரன். சிவனுடைய தலைக்கு மேலாக இருப்பது அந்த ஒளிவட்டம் 2 பேருக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே நாம் சந்திர சூரியர்களாக கருதுகிறோம். சிவனுக்கு மேலே இருக்கிற காரணத்தினால் அதனை நாம் சந்திரன் என்று கருதுகிறோம். அதற்கு எதிர் திசையில் இருப்பது சூரியன். அந்த படம் சாஸ்வதமாக இருக்கின்ற இந்த மேருமலையை சந்திரனும் சூரியனும் வளம் செய்கிறார்கள் என்கின்ற வர்த்தனைப்படி இது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதுதான். அதற்கு அடுத்தபடியாக இது ஒரு இன்னும் குழப்பமாக இருக்கின்ற ஒரு சிற்பம். இந்த அர்ஜுனன் தபசில் இருக்கின்ற எல்லா உருவங்களும் முழு உருவம், எல்லாமே லைஃப் சைஸ். இந்த ஒன்றுதான் அடைவு. இந்த உருவம் யார் என்பதனை பற்றி இதுவரையிலும் இதை பற்றி எழுதியவர்கள் அதிகமாக சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. இதை பற்றி சந்தேகமாக சாமிநாதன் ஐயா கூட தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது வேடனாக இருக்கலாம் என்று இருக்கலாம். இது என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் நான் இதனை ஒரு இடது கையில் பரசு வைத்துக் கொண்டு தலையில் ஜடாமுடியோடு இருக்கின்ற இந்த உருவம் ஏன் பரசுராமனாக இருக்கக்கூடாது என்று கருதியிருக்கிறேன். ஆனால் இதை பரசுராமர் என்று சொல்வதற்கு நிறைய தயக்கங்கள் இருக்கின்றன. இந்த முக அமைதி என்பது அந்த லட்சணங்களோடு
இருப்பதில்லை. அதே போல இதில் பூநூலும் காட்டப்படவில்லை. இருந்தாலும் கூட இதற்கு வேறு வகையான விளக்கம் எதையுமே இப்பொழுது சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறது. ஆகவே வேறு விளக்கம் வருகின்ற வரைக்கும் இதனை எடுத்துக்கொள்வதில் தவறில்லை. இதை நான் ஏன் பரசுராமர் என்று கருதலாம் என்று கருதுகிறேன் என்பதனை பிறகு பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக தேவகந்தர் 14 கந்தர்வர்களும் தேவ மகளிரும் காட்டப்பட்டிருக்கிறார்கள். வலதுபுற பாறையில் ஒரு கந்தர்வர் தனியாக சூரியனுக்கு அருகில் தனியாக காட்டப்படுகிறார். இவர்கள் அப்சரஸோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கந்தர்வர்கள் யார்? இவர்கள் 15 கணத்தவர்களில் ஒருவர். கைலாய மலையினுடைய கிழக்கு சிகரத்திலும் தேவகூடாவிலும் இவர்களுடைய நகரங்கள் இருக்கின்றன. அவற்றில் பெரிய அரண்மனைகள் அரிகேசன், சித்திரசேனன், சாரா முதலிய கந்தர்வ அரசர்கள் இருக்கிறார்கள். இசையில் இவர்கள் மிகுந்த ஈடுபாடு உடையவர்களாக சொல்லப்படுகிறார்கள். கந்தர்வ கானம் என்று இன்றைக்கு வரைக்கும் இந்த பெயர் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இவர்கள் மதுபானம் சோமரசம் தயாரிப்பதிலும் கைதேர்ந்தவர்கள், மருத்துவத்திலும் கைதேர்ந்தவர்களாக சொல்லப்படுகின்றார்கள். காந்தார நாட்டு மக்களுக்கு கந்தர்வர்கள் என்ற பெயர் இருக்கின்ற காரணத்தினால் இன்று ஆப்கானிஸ்தானத்தை சேர்ந்த ஒரு பகுதியிலே வாழ்ந்த ஒரு பழங்குடி இனமாக நாம் கந்தர்வர்களை கருதி பார்க்க வேண்டியிருக்கிறது. வரலாற்று நோக்கியம் இந்த தேவ மகளிர் என்று சொல்லப்படுகின்ற இந்த அப்சரசுகள் ஒன்று கந்தர்வர்களுடைய மனைவிகளாகவும் அல்லது அவர்களுடைய காதலியர்களாகவும் சொல்லப்படுகின்றார்கள். ஊர்வசி, மேனகா போன்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய பெயர்களாக புராணங்கள் சுட்டுகின்றன. இந்த கந்தர்வர்கள் இந்த ஆப்கானிஸ்தானம் என்று நான் சொன்னேன். இதை நீங்கள் புராண சொல்லால் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் புராணங்களின் படி இமயமலை என்று நாம் சொல்வது கூட ஒரு வகையில் தவறுதான். இமயமலை தொடர் என்று சொல்றோம். அது இது ஒரு மவுண்டன் ரேஞ்ச். இது எங்கிருந்து இருக்கிறது என்றால் தூர்கிங்கி பக்கம் ஈரானுக்கு பக்கத்தில் இருந்து புறப்பட்டு அது ஆப்கானிஸ்தானத்தில் இருந்து இந்தியாவிலிருந்து ஒரு பகுதி சீனாவிலிருந்து பர்மா வரையிலும் பரவி கிடக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு மலைத்தொடர். இந்த மலைத்தொடரை புராணங்கள் சொல்லுகின்ற போது இதனுடைய ஒரு பகுதியை தான் பாரத வருஷம் என்று சொல்லுவோம். இந்த பாரத வருஷம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியை நாம் இன்றைய கணக்கில் இந்தியா என்று நம்முடைய மனதில் இருக்கின்ற எண்ணத்தை தகர்த்து கொள்ள வேண்டும். ஆப்கானிஸ்தானத்தினுடைய அந்த பகுதியும் பாரத வருஷத்தினுடைய ஒரு பகுதியாகவே இருந்திருப்பதை நாம் எண்ணிக்கொள்ளும். அதற்கு அடுத்தபடியாக மிகுந்த இந்த சிற்பத்தொடரினுடைய குழப்பத்திற்கு ஒரு காரணமாக இருந்தவர்கள் இந்த நாகர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள். மகாபாரதம் சொல்லுகின்றபடி இந்த நாகர்கள், சுபர்ணர்கள், மகாநாகர்கள் என்பவர்கள் எல்லாம் நாக இனத்தை சேர்ந்தவர்கள். இந்த நாக இனம் என்று சொல்லப்படுகின்றவர்களுடைய புலப்புரி சின்னமாக இருந்தது நாகம். ஆக இந்த இடத்தில் இவர்களுடைய தலை மீது காட்டப்பட்டிருப்பது அவர்களுடைய புலப்புரி சின்னம் தான் காட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் காதலிகளோடு இங்கே வருகிறார். இந்த நாக இனத்தை பற்றி நாம் சிறிது தெரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் சுவையான தகவல்கள் இருக்கின்றன. இவர்கள் நாகர்கள், உரகர்கள், பன்னர்கள், மகாநாகர்கள் என பல்வேறு அழைக்கப்படும் நாக இனத்தினர். நிஷாத மலைத்தொடரில் உச்சிதத்தில் நாகர்கள் வாழ்கின்றனர். ஜம்பு தீபகத்தின் சங்ககூடத்திற்கும் ரிஷபாவிலும் வாழ்கின்றனர். முகுதமலையில் பன்னகர்கள் வாழ்கின்றனர். இந்த நாக இனத்தில் இருக்கின்ற இந்த பெயர்கள் கூட அவர்களுக்குள்ள இருக்கின்ற ஒரு புரிவாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நாகர்கள் மங்கோலிய கலப்பினத்து மக்களாக இவர்களது ஈரானுடைய மேற்கு நிலப்பகுதியைச் சேர்ந்தவர்களாக இவர்களை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். சிசுநாக வம்சம் இவர்கள் தான் மாபெரும் பேரரசுகளை உருவாக்கியவர்கள். இந்த நாகர்கள் சிசுநாக வம்சம் இவர்களால் உருவாக்கப்பட்டதுதான். மகர பேரரசிலும் இவர்களுடைய பங்களிப்புகள் இருக்கின்றன. ஏறக்குறைய சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் நாகவம்சத்து பெண்களை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக அழகானவர்களாக சொல்லப்படுகின்ற அந்த நாக பெண்களை விரும்புவதை, மணந்து கொள்வதை எல்லா அரசர்களும் வாகாளர்கள் நாக இனத்தோடு வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் இன்னும் நாகபுரியிலிருந்து, நாகாலாந்திலிருந்து இவர்களுடைய பெயரில் நாலந்தா வரைக்கும் எல்லா வகையான பெயரும் இருக்கிறது. நாகர்கள், பன்னகர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கும் சாதாரணமாக பாம்பை நாகம் என்று சொல்வதற்குமான வேறுபாட்டை நுட்பமாக உணர வேண்டும். வால்மீகி தன்னுடைய ராமாயணத்தில் மிக தெளிவாக விலங்காகிய பாம்பினையும் இந்த நாகர்களையும் வித்தியாசப்பட்டது. இவர்கள் போர் குணம் மிக்கவர்கள், மிகுந்த போர் வீரம் மிக்கவர்கள். இவர்களை அர்ஜுனன் அழித்தார். தாண்டவவன தகனம் என்று மகாபாரதத்தில் இடம்பெறுகின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி இந்த நாகர்களை அழித்த ஒரு நிகழ்ச்சி தான். ஆகவே இவர்களும் இமயமலையில் இருந்தவர்கள். இந்த நாகர்கள் உருவாக்கிய மாபெரும் நகரங்களில் இருந்துதான் இந்த நகர என்ற சொல்லே உருவாகியது என்றெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு மாபெரும் இனத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த நாகர். இவர்கள் ஏராளமான கலப்புகள் இருந்தன. இதற்கு அடுத்தபடியாக இருக்கின்றவர்கள் இந்த கிண்ணறர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள். இமயமலை பகுதியில் 7 கிண்ணற நகரங்கள் இருப்பதாக புராணங்கள் சொல்லுகின்றன. கிம் நரர் என்பது இவர்களுடைய வடிவம்
குறித்த ஒரு மாறுபட்ட வடிவம் உடையவர்கள், வேறுபட்ட வடிவம் உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. காளிதாசன் கிண்ணறர்களை குறிப்பிடுகின்ற போது குதிரை உடையவர்களாக குறிப்பிடுகிறார். ஆனால் அதற்கு பிறகு 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இவர்களுடைய வடிவம் மாறி பறவை காலோடும் மனித உடலோடும் காட்டுகின்ற ஒரு முறையை சிற்பங்களில் நாம் காணுகிறோம். இவர்கள் சமண தொன்மங்களிலும் இருக்கிறார்கள், பௌத்த தொன்மங்களிலும் இவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். கிண்ணற பறவையினுடைய கால அமைப்பினை பெற்றதால் இப்பெயர் பெற்றனர். சந்த கிண்ணற ஜாதகத்தில் இவர்கள் இமயமலை பகுதியில் வாழ்வோராக சொல்லப்படுகிறது. பொன்ம பழங்குடியினராகிய கிண்ணறர்கள் முதலிய இசைக்கருவி, பல வகையான இசைக்கருவிகளை வாசிப்பதாகவும் ஜாதக கதைகள் நமக்கு கூறுகின்றன. அதற்கு அடுத்தபடியாக கிம்புருடர்கள். இந்த கிம்புருட இணையர்கள் 5 இணைகள் இங்கே காட்டப்பட்டிருக்கிறார்கள். கிம்புருஷ என்று சொல்லப்படுகின்றவர்கள் இவர்களும் மாறுபட்ட ஒரு வடிவம் உடையவர்களாக சொல்லப்படுகின்றவர்கள். நாம் குறிப்பாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இவர்களும் ஒரு ஆட்சி செய்த ஒரு இனம். இவர்கள் அத்தனை பேரும் மகாபாரத போரில் கலந்து கொண்டார். கிண்ணற என்கின்ற ஒரு இனம் இன்னும் இருக்கிறது. கிம்புருடர் மிக பண்டை காலத்தில் வேறு பகுதியிலிருந்து குடியேறிய இந்திய பழங்குடியில் ஒருவர், வேறு பகுதியிலிருந்து இங்கே வந்து குடியேறியவர்களாக சொல்லப்படுகின்றவர்கள். இவர்கள் குதிரை வீரர்களாக இருந்திருக்கிறார்கள், பெரிய போர் சமுதாயமாக இருந்திருக்கிறார்கள். கிம்புருடர் என்பதற்கு வேறுபட்ட மனித உருவம் உடையவர்கள் என்பது பொருள். ஞாபகப்படுத்திருக்கிறார். இதுக்கு அடுத்தது சித்தர் சாரணர் என்று இவர்களை எப்பொழுதும் புராணங்கள் சேர்த்தே சொல்லுகின்றன. சித்தர்களையும் சாரணர்களையும் சேர்ந்து சொல்லுகின்றன. இவர்கள் வானவெளியில் இயங்குகிறவர்களாக சொல்லப்படுகின்றன. சாரணர் என்பவருக்கு சாரம் செய்கின்றவர்கள் வனசாரணி, வானசாரணர் என்று சொல்லப்படுகிறது. வானத்தில் சஞ்சாரம் செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் தலசாரணர், சலசாரணர் என்கின்ற பெயரெல்லாம் அவர்களுக்கு இருக்கின்றன. முனிவர்கள், 2 முனிவர்களினுடைய உருவங்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளன. இவர்கள் மகரிஷிகள். ரிஷி என்கிற சொல்லுக்கு பாய்ச்சல் என்கின்ற ஒரு பொருள் சொல்லப்படுகிறது. பிரஜாபதி, சப்தரிஷி, சித்தர், மனுநாக, இப்படியெல்லாம் நிறைய இந்த மகரிஷிகளினுடைய பெயர்களை நம்முடைய புராணங்கள் குறிப்பிடுகின்றன. இவர்கள் இமயமலை பகுதியில் வாழ்கின்றவர்கள். இப்பொழுது 14 கணத்தவர்களில் நாம் பார்த்த அத்தனை பேரும் இமயமலை பகுதியை தங்களுடைய வாழிடமாக கொண்டிருந்த கணத்தினர் என்பதனைத்தான் நாம் அவர்களுடைய வரலாற்றோடு சேர்த்து புரிந்து கொள்கிறோம். இதில் என்ன வேடிக்கை என்றால், இந்த கிண்ணறர்களை, கிம்புருடர்களை சிற்பங்களில் கொண்டு வருவது என்பது பல்லவர்களுக்கு முன்பும் இல்லை, பல்லவர்களுக்கு பின்னும் இல்லை. இன்னும் சொன்னால் பல்லவர்களிலேயே இதை ஒன்றை தேவை வேறு இடங்களில் ஒரு சில இடங்களில் ஓவியங்களில் மட்டுமே கிண்ணறர்களுடைய வடிவம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இங்கு 4 ஒரு பெரிய வனப்பகுதி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஓரத்தில் பெரிய வனப்பகுதி, ஒரு 3 மரங்களோடு, ஒரு வனத்தோடு, வனத்து உயிர்கள், காட்டு உயிரிகளோடு 4 வேடர்கள் நின்று கொண்டிருப்பதை காட்டுகிறார்கள். இவர்கள் கிராதர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்கள், மலை வேடர். இந்த கிராதர்களுடைய வரலாறு மிக முக்கியமான ஒரு வரலாறு. இவர்களை பற்றி மிக விரிவான ஒரு ஆய்வை ஜி.பி. சிங் என்பவர் நிகழ்த்தியிருக்கிறார். கிராதர்களை பற்றி மிக அழகான ஒரு ஆய்வு. கிராதர்களை குறித்த மகாபாரதம், அவர்கள் உண்மை பேசுகின்றவர்கள், நம்பத்தகுந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. கிராதர்களினுடைய தேசம் காஷ்மீரத்திற்கு மேற்கிலும் காந்தார தேசத்திற்கு தென்மேற்கிலும் இருக்கிறது என்று நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்றன. இவர்கள் மதிநுட்பமும் பெரும் வீரம் உடையவர்கள் என்று காளிதாசர் குறிப்பிடுகின்றார். காளிதாசன் ரகுவம்சத்தில் ரகுவோடு இவர்கள் போராடுகிறார், போய் சண்டை போடுகிறார்கள். அந்த இடத்தில் கிராதர்களினுடைய உட்பிரிவுகளை எல்லாம் காளிதாசன் நுட்பமாக குறிப்பிடுகிறார். பண்டைய இந்தியாவில் பொருள் இனத்தவர் என்றும் கிராதர்கள் வேத காலத்திற்கு முன்பிருந்து வாழ்ந்தவர்களாக இவர்கள் சொல்லப்படுகிறது. நாம் சுருக்கமாக முடித்துக் கொள்ளலாம். இவர்களுடைய வழிபாட்டு முறைதான் இந்த லிங்க வழிபாடு, யோனி வழிபாடு, அது இல்லாமல் சாக்த வழிபாடு, பலி கொடுக்கின்ற வழக்கம். இதெல்லாம் பிறகு இவர்கள் இமயமலை பகுதியில் முதலில் குகைகளில் எல்லாம் வாழ்ந்து அதற்கு பிறகு இமயம் முழுவதும் பரவி இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு இவர்கள் மிகச்சிறந்த ஒரு அரசாகவும் உருவாகி இருக்கின்றார்கள். அப்படி என்பதுதான் மிக முக்கியமானது. 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிராதர்களினுடைய வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. மிருக வழிபாடு, ஒரே கடவுள், பல கடவுள், இப்படி பல வகையான முறைகளை, ஆதிகளை திருப்தி செய்யும் முறைமை, கிராம தேவதைகளை வழிபடுவது, இதெல்லாம் இந்து சமயத்தில் கலந்து கொண்டது கிராதர்களினுடைய பங்களிப்பு தான். இது சிவ வழிபாடும் சக்தி வழிபாடும் இருந்திருக்கிறது. கிராதர்கள் மகாபாரத போரில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். புத்தர் யாத்திரை செய்த போது கிராதர்கள் அவர்களை சந்திக்கின்றார்கள். அதே போல நாகர்களையும் புத்தர் சந்திக்கிறார். புத்தர் தன்னுடைய கடைசி ஆவணத்தை நாகர்களிடம் தான் ஒப்படைத்து சென்றதாக மகாயான, 12 ஆம் நூற்றாண்டு வரை கிராதர்கள் வாழ்ந்து வந்தனர். 13ஆம் நூற்றாண்டு வரை கிராதர்கள் இமயமலை பகுதியில் வாழ்ந்து வந்தனர். 14ஆம் நூற்றாண்டு வரை கிராதர்கள் இமயமலை பகுதியில் வாழ்ந்து வந்தனர். 15ஆம் நூற்றாண்டு வரை கிராதர்கள் இமயமலை பகுதியில் வாழ்ந்து வந்தனர். 16ஆம் நூற்றாண்டு வரை கிராதர்கள் இமயமலை பகுதியில் வாழ்ந்து வந்தனர். 17ஆம் நூற்றாண்டு வரை கிராதர்கள் இமயமலை பகுதியில் வாழ்ந்து வந்தனர். 18ஆம் நூற்றாண்டு வரை கிராதர்கள் இமயமலை பகுதியில் வாழ்ந்து வந்தனர். 19ஆம் நூற்றாண்டு வரை கிராதர்கள் இமயமலை பகுதியில் வாழ்ந்து வந்தனர். 20ஆம் நூற்றாண்டு வரை கிராதர்கள் இமயமலை பகுதியில் வாழ்ந்து வந்தனர். 21ஆம் நூற்றாண்டு வரை கிராதர்கள் இமயமலை பகுதியில் வாழ்ந்து வந்தனர். 22ஆம் நூற்றாண்டு வரை கிராதர்கள் இமயமலை பகுதியில் வாழ்ந்து வந்தனர். 23ஆம் நூற்றாண்டு வரை கிராதர்கள் இமயமலை பகுதியில் வாழ்ந்து வந்தனர். 24ஆம் நூற்றாண்டு வரை கிராதர்கள் இமயமலை பகு
இது கங்கை கரையினுடைய அற்புதமான காட்சி. கங்கை கரையில் 4 பேர் மனிதர்கள் இருக்கிறார்கள். முதலில் இருக்கின்ற ஒருவர் கையினை மேலே உயர்த்தி விரல்களை பிணைத்து சூரிய வழிபாடு நடத்துகிறார். மாத்தியானிகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வழிபாட்டை செய்கின்றார். அதற்கு அடுத்து இருக்கின்ற ஒரு முதியவர் கங்கையை வணங்கிக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்து நிற்கின்றவர் ஒரு குடத்தில் நீரினை எடுத்துச் செல்கிறார். அதற்கு அடுத்ததாக ஒருவர் தன்னுடைய ஆடையினை நனைத்து பிழிந்த வண்ணம் அவர் நின்று கொண்டிருக்கிறார். இது கங்கை கரையினுடைய அற்புதமான காட்சி. இது ஒவ்வொன்றுக்குமான மந்திரங்கள் இருக்கின்றன. மாத்தியானிக மந்திரம் இருக்கிறது. உங்களில் பல பேருக்கு தெரிந்திருக்கும். இது 12 மணிக்கு சொல்லப்படுவது. இந்த துணியினை பிழிகின்ற ஒரு காட்சி மிக முக்கியமான காட்சி. என்னுடைய அன்புக்குரிய பெருந்தகை சத்தியமூர்த்தி அவர்கள் தான் அந்த மந்திரத்தை எடுத்துக் கொடுத்து நான் அதை இந்த நூலில் வைத்திருக்கிறேன். இந்த துணியினை பிழிந்து இந்த தண்ணீர் சொட்டுகின்ற போது என்னுடைய வம்சத்தில் யாராவது புத்திர பெயர் இல்லாமல் அவர்கள் சென்றிருந்தால் அவர்களை போய் இது சேரட்டும், அவர்களை இது நிறைய திருப்தி செய்யட்டும் என்று சொல்லி அந்த நீரினை தன்னுடைய மூதாதையர்களுக்கு சமர்ப்பிப்பதற்கான ஒரு மந்திரம் அது. இதை எதற்காக சொல்கிறேன்? இதை பற்றியெல்லாம் ஏராளமான விவாதங்கள் இருக்கின்றன. இதை கண்டசக்கரம் என்று மயிலட்சுமி வெங்கடசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்படியெல்லாம் இல்லை, இதுதான் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அதுபோல அந்த பானை ஈமச்சடங்கு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது நீர் பானை தான். கங்கையில் சாம்பலை காய்கின்ற வழக்கம் முதலில் இல்லை. அதுபோல அது செய்யக்கூடாது என்று கூட சாஸ்திரங்கள் சொல்கின்றன. கங்கையில் இருக்கின்ற இவர்களை பற்றி நான் இதனை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அதற்கு அடுத்தது இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த யானை. இந்த யானை நமக்கு பார்த்தால் 2 யானைகள் தெரிகின்றன. 2 யானை தான் தெரியும். 10 யானைகள் இருக்கின்றன. 10 யானைகள் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும். இந்த 10 யானைகளும் 10 வகையான செயல்களில் இருக்கின்றன. எல்லாம் நீர் இருக்கின்றன. அந்த நீர் இருக்கின்ற காட்சி, அவைகளினுடைய உடல் அசைவுகள், அதனுடைய அநாட்டங்கள், இதெல்லாம் எப்படி செய்யப்பட்டது என்று தெரியவில்லை. நான் கூட நினைத்து கொள்ளும். திருமங்கை ஆழ்வார் திருவேங்கடத்தை வழிபடுகின்ற போது ஆனாய் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே என்று ஒரு வரி எழுதுகிறார். ஆனாய் என்று சொல்றார், என் யானையே என்று பொருள். திருமாலை பார்த்து அவர் என் யானையே என்று கேட்கிறார். இது ஏன் இறைவனை பார்த்து யானை என்று கேட்கிறார் என்று பெரியவச்சன் பிள்ளை இதற்கு விளக்கம் எழுதுகிறார். எழுதுகின்ற போது அவர் 5 காரணங்களை சொல்கிறார். அதில் ஒரு காரணம், எப்பொழுது பார்த்தாலும் எத்தனை மணி நேரம் பார்த்தாலும் சலிப்பே அடையாத ஒரு விலங்கு இருக்குமானால் அது யானை. அப்படி உன்னை எப்படி பார்த்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் எவ்வளவு காலம் பார்த்தாலும் சலிக்காதல்லவா என்னுடைய மனம் என்பதற்காகத்தான் நாய் என்று அவர் அழைக்கிறார். அது போன்ற ஒரு காட்சியை இவர்கள் படைத்திருக்கிறார்கள். கலை வல்லுநர்கள் இது போன்று படைக்கப்பட்ட யானை என்பது இந்தியாவிலேயே கிடையாது என்றெல்லாம் அடித்து சொல்லியிருக்கிறார். இந்த யானையைத்தான் நான் சொன்னேன். முன்னிற்கும் பெரிய யானை 4 தந்தங்களை கொண்டது. தாமரையினுடைய நடுபாகத்தில் உள்ள ஒளியை போன்ற நிறமுடைய துதிக்கையை உடைய யானைகள் வைடூரியம் போல ஒளி வீசி மலைகளும் மரங்களும் சூழ்ந்துள்ள பெரிய தடாகத்தை கலக்குகின்றன என்கின்ற மகாபாரதத்தினுடைய வர்ணனைக்கு ஏற்ப இது அமைந்திருக்கிறது என்பதுதான் நாம் எடுத்துக்காட்டுகின்ற ஒரு கருத்தாகும். இந்த இமயத்தில் யானைகள் இருப்பதை பற்றி சங்க இலக்கியம் நிறைய பேசுது. அதே போல திருமங்கை ஆழ்வார் நிறைய பேசுகிறார். அதே போல காளிதாசன் ஏராளமா பேசு. மிக முக்கியமான ஒரு கருத்தை நீங்கள் கவனித்து வர. இதுல நான் செஞ்சிருக்கிற ஒரு காரியம் இந்த விலங்குகளை இமயத்தினுடைய விலங்குகளோடு நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். அதை பற்றி நாம் விரிவாக பேசணும். அது மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இந்த யானைகள் அல்லது இந்த விலங்குகள் இமயத்தில் இருக்கின்றன என்பது ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக இந்த அனிமல் பிஹேவியர் என்று சொல்லப்படுகின்ற இந்த விலங்குகளினுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு மிக முக்கியம். இந்த தொடரை புரிந்து கொள்வது. இதை பாருங்கள், நன்கு வளர்ந்த யானை நாளொன்றுக்கு 190 லிட்டர் நீர் குடிக்கிறது. ஒரு முறை குடிக்க இதற்கு சுமார் 70 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. கோடை காலங்களில் இது நீர்நிலையை தேடி 60 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்கின்ற ஒன்றை உடையது. நீர்நிலையை கண்டால் அதை விழுந்து அது அடைகின்ற சந்தோஷம் மகிழ்ச்சியும் எல்லையில்லாத அது யானையினுடைய இந்த பழக்க வழக்கம் மிக முக்கியம். யாழி 2 யாழிகள் இந்த சிற்ப தொடரில் வலப்புறம் ஒன்றும் இடப்புறம் ஒன்றுமாக. இந்த யாழி என்பது சிங்கத்துக்கு மேல் கொம்பு வைத்தோ அல்லது துதிக்கையை வைத்தோ படைக்கப்பட்ட ஒரு கற்பனை விலங்கு, ஒரு மிதிகள் என்று சொல்லுவோம். மகாபாரதத்தில் சரவம் என்கின்ற ஒரு விலங்கை பற்றிய குறிப்பு.
பீமன் சரவங்களினுடைய பேரொழியை கேட்டான் என்று வருகிறது. இந்த சரவம் என்கின்ற விலங்கு எது என்று பார்த்தால், சரவம் என்பது 8 கால்களை கொண்ட ஒரு விலங்கு என்று காளிதாசன் சொன்னதற்கு மல்லிநாதர் அவருடைய உரையாசிரியர் விளக்கம் எழுதியிருக்கிறார். அது ஒரு மான் என்று கூட எழுதியிருக்கிறார். ஆனால் நாம் சரபேஸ்வரரோடு இதனை தொடர்புபடுத்தி பார்த்தால், சரபேஸ்வரர் சிங்கத்தினுடைய வடிவத்தோடும் பறவையினுடைய இறகுகளோடும் பெரிய அளவோடும் காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு வடிவம். ஆக அதனுடைய அடிப்படை வடிவம் ஒரு சிங்கத்தினுடைய வடிவமாக கருதி இங்கே யாழியை அவர்கள் சரபத்திற்காக அமைத்திருக்கிறார்கள். ஆக இமயத்தில் சிங்கங்கள் இருந்ததை பற்றியெல்லாம் நம்முடைய புராணங்களும் இலக்கியங்களும் சொல்லுகிறார். இப்பொழுது இதில் 2 வகையான குரங்குகள் காட்டப்பட்டிருக்கின்றன. ஒன்று அன்ம குரங்கு என்று சொல்லப்படுகின்ற குரங்கு. இது வலதுபுற பாதையில் 2 காட்டப்பட்டிருக்கிறது. கோயிலுக்கு அருகில் மேலாக சிகரத்திற்கு அருகில் ஒன்றுமாக, அதற்கு மேல் வனப்பகுதியில் ஒன்றுமாக இது 2 காட்டப்பட்டிருக்கிறது. இன்னொரு 2 குரங்குகள் கங்கை கரையில் பாறையின் மீது அமர்ந்திருப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது. அவை வேறு வகையானவை, இவை வேறு வகையானவை. இதை நான் வேடிக்கையாக ஒப்பிட்டு பார்த்தேன். இதை லங்கூர் என்று நாகசாமி அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 2ஐயும் நீங்கள் ஒப்பிட்டு வேறொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளலாம். இந்த அனிமலினுடைய அனாட்டமிய இவங்க எந்த அளவுக்கு ஸ்டடி பண்றாங்க, அதனுடைய பிஹேவியரை எந்த அளவுக்கு ஸ்டடி பண்றாங்க, அதனுடைய தலையிலிருந்து அதனுடைய உடல் அமைப்பிலிருந்து கால் வைத்து உட்கார்கின்ற முறையிலிருந்து காலில் கையை வைத்துக் கொண்டிருக்கிற முறையில் வரைக்கும் இவர்களுக்கு அத்துப்படி. ஒரு சிற்பம் என்பது என்ன என்பதனை நான் வேண்டும் என்று அங்கே எனக்கு குரங்கு போடுவது என்பது அவனுடைய நோக்கம் அல்ல. இந்த குரங்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் இருக்கிறது, மற்றபடி இமயத்தில் தான் இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு குரங்கு. இதை அவர்கள் எப்படி கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறார்? இமயத்தில் இந்த குரங்கு இருக்கிறது என்பதை அவர்கள் எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள்? இதெல்லாம் புரியாத ஒரு புதி. இது லங்கூர் குரங்கு. லங்கூர் குரங்கு எப்படி இருக்கும், எவ்வளவு அளவு இருக்கும் என்பதனையெல்லாம் எடுத்துக் கொடுத்திருக்கிறேன். இமயமலை சாலையில் சமவெளியிலிருந்து 1200 அடி உயரமுள்ள காடுகளில் இதை வசிக்கின்றன. இது மிக மிக முக்கியமான ஒன்று. காலையிலேயே உணவு உட்கொள்ள தொடங்கிவிடும். வெயில் நேரத்தில் மரமணர்ந்த பகுதிகளிலும் நீர்நிலைகளிலும் இவை ஓய்வெடுக்கின்றன. விலங்குகளில் பொதுவாகவே 99 வகையான விலங்குகள் எப்பொழுதும் காலையில் உணவருந்துவிடும் அல்லது இரவு நேரத்தில் உணவருந்து செல்கின்றன. பகல் நேரத்தில் அவை ஓய்வெடுக்கின்றன. இது மிக முக்கியம். தொடரை புரிந்து கொள்வது. வலதுபுற பாறையில் உள்ளவை அஸ்ஸாமி மெக்காக் வகையைச் சேர்ந்த ஒரு குரங்கினை. இது அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம். இந்த பக்கம் வந்து சிற்பம், அந்த பக்கம் இருக்கிறது உயிரோடு இருக்கிற அஸ்ஸாமி மெக்காக். முதல்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த குரங்க பாருங்க, இதுல இருக்கிற குரங்க பாருங்க. இது கை எப்படி வச்சிருக்கிறது, இதனுடைய மார்பு எப்படி ஒதுக்கி இருக்கிறது, இதனுடைய வயிற்று பகுதி எப்படி படுத்திருக்கிறது, இது காலை எவ்வாறு வைத்திருக்கிறது, 2 கால்களையும் எவ்வாறு வைத்திருக்கிறது, தலை மயிர் ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது, அதில் 2 பக்கமும் இந்த செடிகள் எந்த அளவுக்கு தெரிகின்றன. இது நான் இப்பொழுது கல்கத்தாவுக்கு எழுதி வாங்கிய ஒரு படம். இது அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட அருணாச்சல மெக்காக் என்கின்ற அஸ்ஸாமி மெக்காக் வகையைச் சேர்ந்த ஒன்று. 325 புதிய ஸ்பீசிஸ் வந்து இமயமலையில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் ஆனால் மெக்காக் வகை குரங்குகள் நிறைய இமயத்தில் நிறைய. அதுக்கடுத்து சிற்பத்து பகுதியில் 9 மான்கள் இருக்கின்றன. இதுல ரொம்ப அழகான வர்ணனை, சங்க இலக்கியம் கொடுக்கிற வர்ணனை. நரந்தை நறும்புல் மேய்ந்த கவரி. நரந்தம்ங்கிறது ஒரு புல், மணமிக்க புல். நரந்தம் தைலம் நீங்க கேள்விப்பட்டீங்க. நம்ம ஓடாமஸ்ல பயன்படுத்துற லெமன் கிராஸ்ங்கிறது அதுதான். அந்த ரொம்ப வாசனையுடைய அந்த புல்லை வந்து விரும்பி சாப்பிடும். அதை குவளை பெருஞ்சுனை பருகி, குவளை மலர்கள் மலர்ந்திருக்கின்ற சுனைகளில் போய் நீரை பருகி விட்டு தகர தன்னிழல் பிணையோடு வதியும். தன்னிழல் மரத்துக்கு, தன்னிழல் குளிர்ந்த நிழலுக்கு தன்னுடைய பெடையோடு அது தங்கி இருக்கும் அப்படின்னு வடதிசை அதுவே வாங்கோ இமயம் என்று போனாலும் ஒரு சொல்லுகிறது. இந்த காட்சி எப்படி இருக்கிறது என்பதனைத்தான் நாம் இந்த சிற்பத்தில் பார்க்கிறோம். அடுத்து காளிதாசன் ஏராளமான வர்ணனை கஸ்தூரி மான்களை பற்றியெல்லாம் ஏராளமான வர்ணனை சொல்லுகிறார். பாறையின் மீது படுத்திருக்கின்ற இந்த கஸ்தூரி மான்கள் எழுந்து சென்று விட்டால் அந்த பாறை மணந்து கொண்டிருக்கிறது என்று இந்த கஸ்தூரி மான். எதற்காக இதனை சொல்லுகிறேன் என்றால், இந்த மான் என்ன என்பதனை பற்றிய ஏராளமான விவாதங்கள் இருக்கின்றன. அறிஞர்கள் பலர் இதை கஸ்தூரி மான் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சிற்பம் தொடரில் இருப்பார். அந்த இந்த தொடரில் புகழ் வாய்ந்தது. இந்திரா காந்தி காலத்தில் இதனை பார்த்துவிட்டு இதை 100 ரூபாய் நோட்டில் கூட அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இது போன்ற
அதே அனுபவம். அது ஓய்வாகப்படுத்துறது, அது முக்கியம் நமக்கு சிற்ப தொகுதி. இது என்ன மான் அப்படிங்கிறது தான் வந்து பிரச்சனை. இதை காஷ்மீர் ஸ்டாக்னு சொல்லியிருக்காங்க, நிறைய வகையில் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை வந்து ஹார்பீர்னு சொல்ற இந்த பன்றிமான்கிற வகையை சொல்லலாம். பன்றிமான்கிறதும் புள்ளிமான்கிறதும் ஏறக்குறைய காஷ்மீர் ஸ்டாக். எதுக்காக சொன்னேன், காஷ்மீர் ஸ்டாக்னா விரிந்து போயிருக்கும், வந்து அதனுடைய கொம்புகள் வந்து பலவாக விரிந்து போயிருக்கும். கஸ்தூரி மான்னா கொம்பே இருக்காது. அது மஸ்டியர் அப்படிங்கிறது வந்து அது 2 கோரைக்குள் மாத்திரம் தான் இருக்கு. அது வந்து இது கொம்புகள் இந்த மாதிரி இருக்கு, நெற்றி கிளை இருக்கு, இதுக்கு நெற்றி கிளை காட்டியிருக்காங்க. அது புள்ளிமானுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும், இந்த பன்றிமான். இந்த 2 கலப்பு உருவான இனங்கள்லாம் இருக்கு. புள்ளிமானும் பன்றிமானும் ரொம்ப ரெசனன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற ஒரு இனம். ஆகவே இதை நாம இமயத்தில் வாழ்கின்ற ஒரு பன்றிமான் இனத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த சிற்ப தொடரில் 12 இடங்களில் காட்டப்பட்டிருக்கின்றன என்று கருதலாம். இந்த ஆடுகள் சிற்ப தொடரினுடைய வளப்பகுதியில் மேல் லேயர்ல அப்பர் லேயர்ல 2 ஆடு. அந்த ஆடு படுத்திருக்கு, ஓய்வா படுத்திருக்கு, ஒன்று படுத்திருக்கு, ஒன்று நின்று கொண்டு இருக்கிறது. இந்த ஆடு இமயத்தில் இருக்கின்ற இந்த ஆடாக இருக்கலாம். இது நீல ஆடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆடு, அது ஒரிஜினல் படம். இதுதான் நீல ஆடு அப்படிங்கிறது. இது எவ்வளவு அளவு இருக்கும், எவ்வளவு உயரம் இருக்கும். இது திபத்துக்கு பக்கத்துல இருக்கிற லாடாக் இந்த மாதிரியான உமாயன் பகுதியில இமயத்துல நேபாளத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. இது கோடையில, இது ஒரு முக்கியமான கருத்து, கோடையில இது 16,000 அடி உயரத்தில் இருக்கும். குளிர்காலத்துல கீழே கொஞ்சம் இறங்கி வரும், குளிருக்காக அது கீழே இறங்கி வந்துடும். அந்த மாதிரி இது அப்பர் லேயர்ல காட்டியிருக்காங்க அவங்க. அதுக்கு மேல இதை அவங்க தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னா அது பெரிய தகராறு. அந்த மாதிரி தெரியல, அதிசயமா அவங்க ஏன் அந்த யானை கீழே போட்டு ஆடு கொண்டு போய் அவ்வளவு உயரத்துல வந்து போடணும் தெரியல. அந்த கேள்விக்கும் பதில் தெரியல. அதுக்கு அடுத்தது பன்றி ஒன்று காட்டப்பட்டிருக்கிறது. இந்த வனப்பகுதியில் காட்டப்பட்டிருக்கிற பன்றி கூட்டங்கள் இமயமலையில் இருக்கிறத பத்தி ஏராளமான புராண வர்ணனைகள் இருக்கின்றன. காளிதாசன் சொன்னா தசரதர் வந்து வேட்டைக்கு போகின்ற போது பன்றிகளை எப்படி அவர் வேட்டையாடினார் என்பதை பற்றி எல்லாம் நிறைய கருத்துக்கள். இது பிக்மிகாக் அப்படிங்கிற ஒரு இமயமலையை சார்ந்த ஒரு பன்றி வகையாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து. நமக்கு அது எந்த வகைங்கிறது முக்கியம் இல்லை, அதனுடைய பிஹேவியர், அவனுடைய உணவு பழக்கம், அது எப்படி ஓய்வு, இதுதான் முக்கியம். சிற்ப தொகுதியில் இருக்கிற பன்றி இது ஆக்சுவலா இமாலயன் பிக்மிகாக். அடுத்தது ஒரு முயல் காட்டப்பட்டிருக்கிறது. இது இமாலயன் மௌசியர் என்று சொல்லப்படுகிறது, எளிமையாக இருக்கலாம். அதுவும் அதனுடைய பிஹேவியர், அதனுடைய இடம்லாம் அந்த மாதிரியான வறண்ட இடப்பகுதியில பகல் நேரத்தில் எப்படி ஓய்வு எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இதனுடைய இது பினியா பன்றியை போல ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறது மரவரிசைகளுக்கு இடையில காட்டப்பட்டிருக்கு. இது பாருங்க, அதே மாதிரி மரவரிசைகளுக்கு இடையில இது காட்டப்பட்டிருக்கிறது. இந்த பன்றி அப்படிங்கிறது ரொம்ப அழகா மரங்களுக்கு இடையில புதர்களுக்கு மத்தியில காட்டப்பட்டிருக்கு. இது முன்பு ஒரு மரத்தின் மேல ஒரு பருந்து உட்கார்ந்து இருக்குது. அந்த பருந்தை பிடிக்கின்ற நோக்கத்தோடு ஒரு உடும்பு இந்த மரத்தின் மீது ஏறி செல்கிறது. இது சாதாரணமா இந்தியா முழுவதும் காணப்படுகிற, இமயமலையிலும் காணப்படுகின்ற வங்காள என்று சொல்லப்படுகிற ஒரு உடம்பாக நாம் கருதி பார்க்கலாம். அந்த உடுப்பினுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அது, அதனுடைய தசை, அது ஏறும் போது எப்படி இருக்கு. வங்காள உடம்பு எவ்வளவு உயரம் இருந்து வேண்டாலும் மரத்திற்கு கீழே விழும். அது மரம் இருந்து இணையற்ற ஒரு விலங்காக சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து சிற்ப தொடரில் 2 ஆமைகள் இருக்கின்றன, நன்னீர் ஆமைகள். அதுக்கு அடுத்து மிக முக்கியமான ஒன்று, 3 பறவைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. 1, 2 அன்னங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன, 4 காட்டு கோழிகள் காட்டப்பட்டிருக்கின்றன. அதற்கு அடுத்தது ஒரு பருந்து காட்டப்பட்டிருக்கு. தவசியினுடைய கைக்கு பக்கத்தில் இருக்கிற 2 அன்னம். இது இந்தியில மற்றதுல போகாம்சம் தான் சொல்றாங்க. நமக்கு இலக்கியத்துல இமயமலையில அன்னங்கள் போகின்றன அப்படிங்கிற குறிப்புகள் ஏராளமா இருக்கு. இது இந்த பார்கெட் டூஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த வரித்தலை வாக்காக இருக்கலாம் அப்படிங்கிறது கருத்து. இது ஏன் வந்து இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் அப்படிங்கிறது நான் மறுபடியும் விளக்கி சொன்னேன். இந்த அன்னத்தினுடைய பிஹேவியர் ரொம்ப முக்கியம் சிற்பப்படுத்தி. இது என்ன நிறமுடையது, இது கழுத்து எப்படி இருக்கும், எந்த இடத்துல இருக்கு, நடிதியாகவும் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இது பாருங்க, மிக முக்கியமானது அக்டோபர் திங்கள்ல வந்து மார்ச் திங்கள் நடுவில் இது திரும்பி சென்று விடுகின்றன. இது முக்கியமான கருத்து. அது கங்கைக்கு வரும், கங்கைக்கு கோடை காலத்துல தான் வரும். இது கோடை பருவம், அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் கோடை காலத்துல அது கங்கையில் இருக்கும்.
அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இது மானசரோவர் போகுது. இன்னைக்கும் இது திபத்துக்கு மைக்ரேட் ஆகிட்டு, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மைக்ரேட் ஆகுது. இது ஆகிட்டு இருக்கு. இதை பத்தி இப்போ ஒரு 500 பறவைகள் சென்று போச்சு வந்து எல்லாம் இழந்து விட்டன. இதற்காக ஒரு அமெரிக்க ஆய்வு நிறுவனம் மிகப்பெரிய ஆய்வை நடத்தி இருக்கிறது. அது எந்த வழியாக செல்லுகிறது என்பது மிக முக்கியமான கருத்து. காளிதாசன் சொல்லுங்க, அதை பிறகு காட்டுக்கோழிகள், இது வந்து ரெட் ஜங்கிள் பவால் அப்படின்னு சொல்ற சிவப்பு காட்டுக்கோழிகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சிற்பத்தொடர்ல இணையா காட்டப்பட்டிருக்குது. இங்க நான் படம் வந்து கிடைக்கிறதுனால 2 சேவல் மாத்திரம் காட்டியிருக்கேன். இது இமயமலையில் இருக்கிற காட்டுக்கோழிகள். இது போதாம் கோழியில போனதும் இது வடக்கில் இமாலய குண்டு பகுதியில் இருக்கு. அதுக்கு அடுத்தது பருந்து ஒன்று அமர்ந்திருக்கிறது. இது வந்து ஹனி பெசார்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தேன் மருந்தாக இருக்கலாம். ஏன்னா ரொம்ப அதிசயமான ஒரு வர்ணனை சங்க இலக்கியம் கொடுக்குது. இந்த மரத்தின் மீது இந்த பருந்து அமர்ந்திருக்கிற ஒரு காட்சி, இமயமலையில வந்து நெமை மரத்தின் மீது இந்த பருந்து அமர்ந்து இருக்கிற காட்சி சங்க இலக்கியம் சொல்லுவாங்க. இதுவும் 10,000 அடிக்கு மேல இருக்கு அந்த சார். அதுக்கு அடுத்தது இந்த சிற்ப தொகுதியில் இருக்கிற மரங்கள். இந்த மரம் பலாமரம் மிக முக்கியம். 2 பலாப்பழம் இருக்கு. ஒன்று கிளையில் இருந்து இருக்கு, ஒன்று தண்டு பகுதியில் இருந்து பலாப்பழம் காய்க்கு தோன்றுகிறது. பக்கத்தில் ஒரு வேடாந்தம் இருக்கிற அடுத்த மரம் இந்த உடுப்பு ஏறுகின்ற மரம் நெமை மரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த நெமை பத்தி நமக்கு சங்க இலக்கியம் சொல்லுது. நெமை தலை ஊன் நசையி ஒரு பருந்து இருக்கும் வானுயர் பிறங்கல் மலை. அப்போ மாமிசத்தினை விரும்பி காத்திருக்கிறது பருந்து, நெமை மரத்தின் மீது அது காத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குறிப்பு, இமயமலையை பற்றிய ஒரு குறிப்பு சங்க இலக்கியத்தில் இருக்கு. அதனுடைய பாதிப்பு இந்த சிற்ப தொடரில் அந்த செல்வாக்கு இருக்கலாம்ங்கிறது நம்முடைய கருத்து. அதுக்கு நெமை வந்து தடுக்காட்சி குடும்பத்தை சேர்ந்தது. அந்த மரத்தை பத்தி டிஸ்கிரிப்ஷன்ஸ் போறப்போ அடுத்தது நமேறு மரம். நடுவில் இருக்கிற ஒரு மரம் நமேறு அப்படிங்கிற ஒரு சுரபண்ணை வகையை சேர்ந்த ஒரு மரம். இதுவும் இது ரகுவம்சத்தில் குறிப்பிடப்படுகிறது. வேடர்களுக்கும் ரகுவுக்கும் போர் நடக்கிற இடத்துல இது இருந்ததுன்னு சொல்லப்படுது. நான் இதை ஏன் நமேறுன்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த சிற்பத்தொகுதியில கிளைகளோ மற்றதோ இல்ல காட்டப்படல. ஆனா வேடர்களோடு காட்டப்படுகின்ற போது ஒன்றை பருந்தை வைத்து அடையாளம் காணுகிறோம், ஒன்றை பழத்தை வைத்து அடையாளம் காணுகிறோம். இன்னொன்று கிராதர்கள் இருக்கின்ற பகுதியில் நமேறு மரங்கள் இருந்தன. அங்கு ரகு தன்னுடைய யானைகளை கட்டியிருந்தான். அந்த யானைகள் கட்டப்பட்ட இடத்தில் இருந்து அந்த கயிற்றினுடைய அந்த சங்கிலியினுடைய தழும்புகளில் இருந்து அந்த யானையினுடைய உயரத்தை கிராதர்கள் வந்து கணக்கிட்டுக் கொண்டார்கள் என்கின்ற ஒரு குறிப்பினை காளிதாசன் சொல்லுவாங்க. அந்த இடத்தில் இடம்பெறுகின்ற ஒரு மரம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அந்த மரமாக இருக்கலாம். இந்த மரம் அதற்கடுத்து ஒரு வனம் காட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு குளிர் காரணமாக வறண்டு போகின்ற இமயமலையினுடைய ஒரு பகுதி. கிட்டத்தட்ட மகாபாரதத்தில் பாத்தீங்கன்னா ராஜரிஷியான விருஷபா வந்து மரங்களை எல்லாம் சொல்லிட்டு போறாரு. அப்படி சொல்லும் போது 34 வகையான மரங்கள் அவர் சொல்றாரு. அந்த மரங்கள்ல கோடை காலத்துல இலை உதிர்ந்து போய் விடுகின்ற மரங்கள்லாம் வந்து இத்தனை மரங்கள் இருக்கு. கருங்காலி, செண்பகம், கடம்பு இதெல்லாம் வந்து இமயமலையில் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அந்த படத்தை இது வந்து ஒரு காட்டினை, ஒரு மரத்தினை அவர்கள் இவ்வாறு மரங்களாக, இலையற்ற மரங்களாக அவர்கள் காட்டியிருக்கிறார். இது கோடை காலத்தில் இலை உதிர்ந்து போயிருக்கின்ற நிலையில் ஒரு மனத்தினுடைய ஒரு காட்சி. உலக புகழ் வைத்த ஒரு இந்த சிற்ப தொகுதியினுடைய சிறந்த ஒரு பகுதி இது. பூனை இங்கே நின்று கொண்டிருக்கிறது. 13 எலிகள் இருக்கிறது. இதனை சூழ்ந்து 13 எலிகள். இந்த கதை என்ன என்பதனை பிறகு அடுத்தது இருக்கு நினைக்கிறேன். இந்த பூனையினுடைய கதை மிக முக்கியம். இதுவரைக்கும் நாம பெரும்பாலானவர்கள் இதனை விளக்கும் போது என்னன்னு சொல்றாங்க, இந்த பூனை வந்து ஒரு ஹியூமரா வந்து காட்டி இருக்கிறாங்க. மேல வந்து ஒரு தவசி இருக்கிறாரு, கீழே வந்து ஒரு பூனை தவசிய மாதிரி ஒத்த காலில் மாதிரி அது இருக்கு அப்படின்ட்டு ஒரு காட்டி. இது ஒரு நகைச்சுவை. ஆனா ஆக்சுவலா மகாபாரதத்துல இந்த பூனை, கபட பூனையினுடைய கதை துரியோதனால் சொல்லப்படுகிறது. துரியோதனன் உலூகன் என்பவனை அழைத்து ஒரு கதையை சொல்றான்.
கங்கைக்கு நீ போய் ஆண்டவர்களை பார், கிருஷ்ணனும் அங்கே இருக்க வேண்டும். இந்த கிருஷ்ணன் அங்கே இருக்கிற சமயத்தில் நீ அந்த சமயத்துலதான் அர்ஜுனன் வந்து பாசுவதத்துக்காக தவம் செய்ய போயிருக்கான். அப்படி இவன் சொல்லி அனுப்புறான். அவன் வந்து தவம் செய்யறது எப்படி இருக்குதுன்னா, கங்கை கரையில் ஒரு பூனை இருந்தது, பாடலாம் ஒண்ணு இருந்தது. அது இந்த மாதிரி தான் வயதான ஒரு பூனை, அதுக்கு வேட்டையாட முடியாது. அது ஒரு திறமையா ஒரு வேலையை செஞ்சது. என்னன்னா, எப்படி இந்த எலிகள் எல்லாம் பக்கத்துல இருக்கிறது அசையாமே பிடிச்சு சாப்பிடும், அது இந்த மாதிரி ஒரு தவசு செஞ்சது. இது சாந்தமா மாறிடுச்சு, சைவமா மாறிடுச்சுன்னு நினைச்சு எலிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட பயத்தை விட்டுட்டு வந்தோடனே வந்து பேச ஆரம்பிச்சிச்சு. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லி அது கூட எலிகளோட வந்தது. கொஞ்ச காலம் கழித்து இந்த எலிகளுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் கட்டுப்பட ஆரம்பிச்சு. ஒரு எலி சொல்லுது, டின்னிகன் ஒரு எலி, அது சொல்லுது, என்ன வர வர நம்ம கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, மாமா மாத்திரம் உருவத்தில் பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு, இது என்னன்னே புரியல அப்படின்னு இந்த ஒரு கதையை சொல்லி, இந்த கதையை சொல்லி இந்த கபட பூனதாட அர்ஜுனன் அவன் செய்கின்ற தவம் இது போல ஒரு போலி தவம் என்று நீ இந்த கதையை போய் நீ பாண்டவர்களிடம் சொல்லிவிட்டு வான்னு உழுவு நடத்துவார். ஆக இந்த கதை யாரோடு தொடர்புடையது என்பது இந்த தபசி யார்? இதுதான் கேள்வி. என்னன்னு சொல்றேன், $100 மில்லியன் கேள்வி, $2 மில்லியன் கேள்வி. இந்த தபசி யார் அப்படிங்கிறது எத்தனையோ விளக்கங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட கடைசியில் இருக்கின்ற விளக்கங்கள் 2 விளக்கம் தான். ஒண்ணு, இது அர்ஜுனன் தவம் அல்லது பகீரதனுடைய தவம். இப்ப இந்த பகீரதனுடைய தவம் என்று ஏன் இது சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது சுருக்கமா இந்த கதையை ஒரு நான் லைன்ல சொல்லியிருந்தேன். பகீரதன் யார் அப்படின்னு சொல்லி, சோழ வம்சத்தை சேர்ந்த ஒரு சகரன் ஒரு அரசன் இருக்கான். இவனுக்கு 2 மனைவி. அதுல ஒரு மனைவிக்கு குழந்தை இல்லாம அவன் தவம் செய்து 60,000 குழந்தைகள் பிறகுறாங்க ஒரு மனைவிக்கு. அது பூசணிகள் இருந்து அப்படி வருது இந்த கதைகள். அந்த 60,000 பேரும் ஆணவம் மிக்கவர்களாக, தேவர்களை அழிப்பவர்களாக, மற்றவர்களுக்கு தீமை செய்கின்றவர்களாக வளர்கிறார்கள். இந்த நேரத்தில் சங்கரன் ஒரு யாகம், அசோமேத யாகம் செய்கிறார். அந்த யாகத்தினுடைய கடைசியில் அந்த யாக குதிரை என்பது திக்விஜயத்திற்காக அனுப்பப்படுகிறது. அதை தொடர்ந்து இந்த 60,000 பேரும் போகிறாங்க, யாராச்சும் அதை அடக்கிறாங்களான்னு பார்த்துக்கிறதுக்காக. அது ஒரு கடற்கரைக்கு பக்கத்துல போகுது. போயிட்டு அந்த குதிரை காணாம போயிடும். யாக குதிரை காணாம போனா அது பெரிய இழுக்கு. 60,000 பேரும் திரும்பி வந்து சொல்லுகின்ற போது சகரன் வந்து நீங்கள் அதோடு தான் திரும்பி வரணும்னு சொல்லி அனுப்பிச்சார். அவர்கள் போய் மறுபடியும் அதே கடற்கரையை தேடுகிறார்கள். தேடுகின்ற போது ஒரு பிளவு இருக்கிறது. அந்த பிளத்தில் தான் இந்த குதிரை மறைந்திருக்கணும். அதை தோண்டி கொண்டு செல்லுகிறார்கள். அது பாதாள லோகத்துக்கு செல்லுது. இந்த பாதாள லோகத்துல கபில மகரிஷியினுடைய ஆசிரமம் இருக்கிறது. அந்த கபில மகரிஷி இந்த குதிரையை கட்டி வைக்கிறார். இவர்கள் கோபத்தோடு போய் அவரை ஏசுகிறார். அவர் யாரு, அவருடைய ஆற்றல் என்ன என்பது தெரியாமல் அவரை திட்டுகிறார். அவர் சினந்து இவர்களை பார்க்கிறார். 60,000 பேரும் சாம்பலாகிவிட்டார். அதற்கு பிறகு இந்த மகன்களை காணாமல் என்று தன்னுடைய இன்னொரு மனைவியினுடைய மகனாகிய அம்சமானை வந்து அவன் வந்து அரசனாக்குகிறான். அவனும் வந்து தன்னுடைய தன்னுடைய சகோதரர்கள் இறந்து போனதை அவர்கள் கதிமோட்சம் செய்வதற்கு என்ன செய்வது, கங்கையை நாம் பாதாளத்திற்கு கொண்டு போய் அந்த சாம்பலை நனைத்தால் தான் அவர்களுக்கு வீடு பேறு கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். ஆகவே கங்கையை கொண்டு வருவது எப்படி என்று அவன் தவம் செய்து தோற்று போகிறான். அதற்கு பிறகு எத்தனையோ அரசர்கள் வந்து தோற்று போகிறார்கள். அந்த வழியில் வந்தவன் தான் பகீரதன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசன். இவன் தன்னுடைய மூதாதையர்களை எப்படியாவது கதிமோட்சம் அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது. இவன் சென்று இமயமலையில் கடுமையாக தவம் செய்கிறார். அந்த தவத்திற்கு இறங்கி கங்கை அவன் முன்னால் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். நீ வானத்தில் இருக்கின்றவள் பூமிக்கு வந்து பாதாள லோகத்திற்கு சென்று என்னுடைய மூதாதையர்களுக்கு வீடு பெற்றி கொடுக்க வேண்டும் என்று பகீரதன் வரம் கேட்டார். அதற்கு ஒப்புக்கொள்வதுதான். ஒப்புக்கொள்ளுகின்ற போது அவள் சொல்லுகிறார், நான் வானத்திலிருந்து பூமியில் குதித்தால் பூமி தாங்காத அந்த வேகத்தை, ஆகவே என்னை தாங்கி இந்த பூமியில் விட வேண்டும் என்று நீ சிவனை நோக்கி தவம் செய். சிவனுடைய தலையில் நான் விழுந்து என்னை தாங்கிக் கொள்ளட்டும் சிவன் என்று சொல்ல. அதற்கு பிறகு பகீரதன் கைலாயங்கிரிக்கு சென்று சிவனை நோக்கி தவம் செய்கிறான். சிவன் தோன்றி அந்த கடுமையான தவத்தை வச்சு அதே போல ஒப்புக்கொள்கிறார். அதற்கு பிறகு கங்கை வானத்திலிருந்து பூமியில் குதிக்கிறார். குதித்த கங்கையை இவன் பூமியிலிருந்து பாதாள லோகத்திற்கு இழுத்துச் சென்று அந்த சாம்பலை நனைய செய்கிறான்.
அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது என்கின்ற கருத்து. ஆக இந்த 3 உலகத்தை இந்த கங்கை இணைக்கிறது. இதைத்தான் இந்த சிற்பத்தொடர் காட்டுகிறது. இந்த மேல் இருக்கின்ற பகுதியில் இருப்பவெல்லாம் சிலிஸ்டல் பீயிங்ஸ், நமக்கு தேவர்கள், வானுலகத்தை சேர்ந்தவர்கள். இந்த கிராதர்கள் எல்லாம் பூமியை சேர்ந்தவர்கள். இந்த கீழே நிற்கின்ற மனிதர்கள், துறவிகள் எல்லாம் பூமியை சேர்ந்தவர்கள். இந்த நடுவில் நிற்கிற நாகம் எல்லாம் பாதாள லோகத்தை சேர்ந்தது. நடுவில் கங்கை வந்துகிட்டு இருக்குது. அப்போ சிவனுக்கு முன்னாடி தவம் செய்வது யார்? இது பாகிரதன். இதுதான் இதுக்கான இன்டர்பிரேஷன். நான் நினைக்கிறேன் அனந்தகுமாரசாமி அவர்கள், அனந்தகுமாரசாமி அவர்கள் தான் இந்த கருத்தை முதலில் வைத்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியும். இந்த கருத்தை அவர் எடுத்துக்கொண்டதற்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த நாகங்கள் எப்பொழுதுமே பாதாள லோகத்தில் நாகங்கள் வாழ்கின்றன என்கின்ற நம்முடைய புராண நம்பிக்கை. அதற்கு அடுத்தபடியாக இந்த கபில மகரிஷியினுடைய ஆசிரமம் என்று அதனை எடுத்துக்கொண்டு அங்கே உட்கார்ந்திருக்கின்ற துறவி கபில மகரிஷி என்று அவர் கருதுகிறார். இதற்கு அவர் எடுத்துக்கொள்வது அனுராதபுரத்தில் இருக்கின்ற ஒரு சிற்பம். அங்கே ஒரு உருவம் அமர்ந்திருக்கிறது, அதற்கு பின்னால் ஒரு குதிரை நிற்கிறது. ஆக இதே காலத்தில் எழுப்பப்பட்ட அந்த சிற்பத்தை இதோடு உறவுபடுத்தி அவர் இது பகீரதன் கதை என்று நிறுவினார். அவர் சொல்லியதற்கு பிறகு இதுதான் மிக உறுதியான ஒன்றாக கருதப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக இது அர்ஜுனன் தவம் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது பிற்காலத்தில் இந்த பகீரதனுடைய கருத்து மிகுதியான பிறகு பலரும் அதனை பின்வாங்கிவிட்டார்கள். ஏறக்குறைய டி.என். ராமச்சந்திரன் அவர்களும் நாகசாமி அவர்களுமே இது அர்ஜுனன் தவம் தான் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் வேறொரு காரணம் சொன்னார்கள். இது பாரதியினுடைய கிராதார்ஜின்யம் காவியத்தை அப்படியே இங்கே கல்லில் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இது அர்ஜுனன் தவம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது, அதனை நான் பிறகு சொல்கிறேன். இது அப்பொழுது பாகீரதனுடைய தவம். அப்போ வானுலகத்திலிருந்து தேவர்கள்லாம் வருகின்ற போது இப்படி கையை காட்டி கொண்டு வருகிறார். இது விஸ்வமயமுத்திரை என்று சொல்லப்படுகிறது. விஸ்வமயம் என்பது ஆச்சரியம். வானுலகத்திலிருந்து ஒரு கங்கை பூமிக்கு வந்து அது ஆச்சரியம் இல்லை. இதை பார்க்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிற வானுலகத்தில் இருக்கிற எல்லா உருவங்களும் எல்லா திசைகளிலிருந்தும் இங்கே வருகின்றன என்கின்ற ஒரு கருத்து மிக அற்புதமாக இதில் இருப்பதாக அது சொல்லப்படுகிறது. இப்போது அர்ஜுனன் தவம் என்னன்னு நான் சொல்றேன். அர்ஜுனன் இமயத்துக்கு போகிறான். இமயத்தில் தர்மர் நீ போய் பாசுபத அஸ்திரத்தை வாங்கிவா, பல அஸ்திரங்களையும் வாங்கிவா என்று சொல்லி அனுப்புகிறார். அவன் தவம் செய்வதற்காக இமயமலைக்கு செல்கிறார். இமயமலையினுடைய அடிவாரத்தில் இந்திரகீல மலை என்கின்ற ஒரு மலையில் அர்ஜுனன் தவம் செய்கிறார். இது காஷ்மீர மண்டலத்தை சார்ந்தது என்று மகாபாரதம் சொல்கிறது. காஷ்மீர மண்டலத்தில் இருக்கின்ற இந்திரகீல மலையில் அர்ஜுனன் தவம் செய்கிறான் என்கின்ற ஒரு கருத்து மகாபாரதத்தில் இருக்கிறது. அவன் முதலில் தவம் செய்தான். இந்திரன் வந்தான். இந்திரன் எனக்கு பாசுபதத்தை தருகின்ற அதிகாரம் என்னிடம் இல்லை, நீ சிவனை நோக்கி தவம் செய் என்று சொன்னான். உடனே அர்ஜுனன் மீண்டும் தன்னுடைய கடுமையான தவத்தை அவன் தொடங்கினான். அந்த தவத்திற்கு மெச்சி சிவபெருமான் பாசுபதத்தை கொடுத்தார். ஆக இந்த கதைதான் இதில் இருக்கிறது. சிவன் கையில் இருப்பது பாசுபதம், அவர் திரிசூலத்தை வைத்திருக்கவில்லை. ஆகவே இது பாசுபதாஸ்திரத்தை கொடுத்த அர்ஜுனன் கதைதான் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படி 2 வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். இப்பொழுது நான் என்னுடைய கருத்தாக்கத்திற்கு வந்துவிடுகிறேன். இது ஏன் பகீரதனுடைய தவம் இல்லை என்று நான் முதலில் சொன்னேன். என்னுடைய கருத்தின்படி இது பகீரதன் தவம் இல்லை. ஏனென்றால் பகீரதனுடைய தவமாக இருக்குமானால் இது மையத்தில் இருக்க வேண்டும். இந்திய அழகியலின்படி எது கதை பொறுமையொட்டியுமோ அது மையத்தில் இருக்க வேண்டும். அதை சார்ந்த ஏனைய அனைத்தும் அதற்கு தகுதிப்பாடும் ஒத்திசைவும் உடையதாக புறத்தில் காட்டப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அழகியல். அப்படி இருந்தால் இது அவனுடைய தவமாக, பகீரதனுடைய தவமாக இருந்தால் எல்லா உருவங்களும் அவர்களை நோக்கித்தான் வர வேண்டும். சரி, இது கங்கை பகீரதனால் கொண்டு வரப்பட்ட கங்கை நோக்கி வருகிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த 4 வேடர்களும் கங்கை நோக்கியே வருகிறார்கள். கிண்ணறர்கள் எங்கோ பார்த்து வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிம்புடர்கள் எந்திரித்தே வரவில்லை, அவர்கள் எங்கோ அமர்ந்திருக்கிறார்கள். விலங்குகள் எதுவும் ஓடி வருகிறது, எல்லாம் அமைதியா இருக்கிறார்கள். யானை அது பாட்டுக்கு தண்ணீரை அனுப்பி கொண்டிருக்கிறது. கீழே இருக்கின்ற
தவசிகளுக்கு கங்கை வருவது தெரியாதா? அவர்கள் தியானத்தில் இருக்கிறார். ஆக இது மையப்பொருமையாக இருந்து கங்கை வருவதுதான் இதனுடைய அடிப்படையாக இருக்குமானால் இதை நோக்கித்தான் எல்லா உருவங்களும் குவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இதில் எந்த உருவம் வரவில்லை. இன்னும் சொல்ல போனால் அன்னங்கள் சிவனை பார்க்காமல் எதிர் திசையில் போய்கொண்டு, அதற்கு கீழே கந்தர்வர்கள் அவர்களையும் தாண்டி கீழே வந்து கொண்டிருக்கிறார்கள். மான் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது, கந்தர்வர்கள் கீழே வந்து கொண்டிருக்கிறார்கள். சிவனையே பார்க்காமல் கந்தர்வர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாம் எடுத்துக்கொண்டால் இது பகீரதனுடைய தவமா என்பது ஒரு கேள்வி. இதற்கு அடுத்தபடியாக ஒரு கருத்து, பகீரதன் 2 இடங்களில் தவம் செய்தான். ஒன்று இமயமலை, இமயமலையில் அவன் தவம் செய்தது கங்கை நோக்கி. இன்னொன்று கைலையங்கிரியில் அவன் தவம் செய்தான். அது இமயத்தினுடைய ஒரு பகுதியாக சொல்லப்பட்டாலும் கூட கைலையினுடைய விவரிப்புகள் புராணங்கள் ஏராளமான தகவல்களை சொல்லுகின்றன. அது முதலில் குபேரனுடைய 100 நகரங்கள் இருக்கின்ற ஒரு பகுதி. கிண்ணறர்கள், கும்புருடர்கள், கந்தர்வர்கள் வாழ்வது. அதனுடைய கிழக்கு பக்கத்தில் இந்திரன் வாழ்கிறார். இதுதான் கைலையங்கிரியை பற்றி அடிப்படையான தகவல்கள் சொல்லுகின்றன. அது எத்தனை யோஜனை நீளம் உள்ளது, அகலம் உள்ளது என்பதெல்லாம் சொல்லுகின்றன. இங்கே கைலையங்கிரியா இதில் கிராதர்கள் இருக்கிறார்கள், பன்றி இருக்கிறது, ஆடு இருக்கிறது, மான் இருக்கிறது. ஆக இந்த வர்ணனை கைலையத்தினுடைய எந்த வர்ணனையோடும் நம்மோடு ஒத்து செல்லவில்லை. இது முழுக்க முழுக்க மகாபாரதத்தில் இமயமலையை பற்றி கொடுக்கின்ற வர்ணனையாக இருக்கிறதே தவிர, காளிதாசன் காட்டுகின்ற வர்ணனையாக இமயமலையை பற்றிய வர்ணனையாக இருக்கிறதே தவிர, புராணங்கள் காட்டுகின்ற வர்ணனையாக இருக்கிறதே தவிர, கைலாசத்தினுடைய வர்ணனை இங்கே எங்கும். இவர்கள் அத்தனை பேரும் வந்தவர்கள் இது அர்ஜுனன் இல்லை என்று சொன்னால் இவனுடைய கையில் இருக்கின்ற ஆயுதம் ஏன் திரிசூலமாக? பாசுபதாசிரமத்தை பற்றி புராணங்கள் சொல்றதெல்லாம் மிக அற்புதமாக இருக்கிறது. பாசுபதாசிரம் என்பதை எதிர்த்து நிற்பதற்கு இந்த 14 லோகங்களிலும் ஆளில்லை. சிவன் சொல்லுகிறார், இதை யார் மீதும் எரிந்து விடாது. உன்னுடைய பகைவர்களை இறுதியாக அழைப்பதற்கு மட்டுமே நீ இதை பயன்படுத்த வேண்டும். விஷ்ணுவும் பிரம்மாவும் கூட இந்த கணையில் இருந்து தப்பிக்க முடியாது. ஆக அதனுடைய பெருமை கொண்டுதான் இது பெரிதாக பேர்வர்க்கத்தோடு காட்டப்பட்டிருக்கிறது. சரி, இது ஒரு கருத்து. இதற்கு அடுத்தபடியாக இந்த அன்னங்கள் மிக முக்கியமானவை என்று சொன்னேன். காளிதாசனுடைய மேக சந்தேசத்தில் ஒரு அழகான ஒரு தகவல் இருக்கிறது. சுப்பிரமணியரும் பரசுராமரும் போராடினார். சுப்பிரமணியரை பார்த்து அவர் கிரௌஞ்ச வதத்தை நடத்திய பிறகு கிரௌஞ்ச மலையை அழைத்ததை பார்த்துவிட்டு பொறாமை கொண்ட பரசுராமர் தானும் அதை போல ஒரு சாதனையை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய பரசுவை எரிந்து ஒரு பெரிய துவாரத்தை மலையை பிளந்து உருவாக்கினார். அதன் வழியாகத்தான் அன்னங்கள் செல்கின்றன. அதற்கு கம்ச துவாரம் என்று பெயர். ஆக இந்த அன்னங்கள் காட்டப்பட்டிருப்பதற்கும் அதற்கு மேல் இந்த பரசுராமர் என்கின்ற ஒரு உருவம் காட்டப்பட்டிருப்பதற்கும் நமக்கு புராணங்களின்படி ஒரு உருவம் இருக்கிறது. அதற்கும் மேலாக தர்மனிடம் இமயமலையை காட்டுகின்ற லோமசர் இதனை பற்றி சொல்லுகின்ற போது, தர்மா அதோ தெரிகிறது பார் காஷ்மீர மண்டலம், அந்த காஷ்மீர மண்டலத்தில் இருக்கின்ற இந்திரகீலத்தில் தான் அர்ஜுனன் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மலைக்கு மேல் தெரிகின்ற இந்த மகேந்திர மலை இருக்கிறது பார், அந்த மகேந்திர மலையைத்தான் பரசுராமர் தன்னுடைய வாழிடமாக கொண்டார். ஆக இது அர்ஜுனனுக்கு மேல் காட்டப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இது ஏன் இந்திரகீல மலை பகுதியாக அதற்கு மேல் இருக்கும் பரசுராமராக இந்த அன்னத்தை வைத்துக் கொண்டும் இந்த பாரத வர்ணியை கொண்டும் நாம் கருதக்கூடாது என்பதுதான் கேள்வி. சரி, இப்போ இது அர்ஜுனன் இல்லை என்று எடுத்துக்கொண்டால் இந்த பூனையினுடைய கதைக்கு ஏதாவது ஒரு நியாயத்தை நாம் சொல்ல முடியுமா? கங்கையை வைத்துக் கொண்டு இது சொல்ல முடியுமா? எதுவும் சொல்ல முடியாது. இது கிராதார்ஜினி, இது அர்ஜுனன் சொல்ற நாகசாமி சாரியை நாம எதுக்காக மறுக்க வேண்டியது இருக்குதுன்னா, கிராதார்ஜினியத்தில் இந்த பூனை கதைங்க. இந்த பூனை கதை மகாபாரதத்துல இருந்தது, ஹிதோபதேசத்துல இருக்கு. அப்ப மகாபாரதத்துல இது அர்ஜுனன் நோக்கி சொல்லப்பட்ட ஒரு கதை. ஆகவே அதுவும் இவனோடு சேர்ந்ததுதான். கீழே இருக்கின்ற இந்த விஷ்ணு கோயில் மிக முக்கியமான ஒரு மற்றொரு தடையும் இதுதான். நாராயணனாக அர்ஜுனன் இருந்தது, அர்ஜுனனும் நாராயணனும் இருந்தது. ஆக அந்த கோயிலும் அர்ஜுனனோடு சொல்லப்பட்டது. தலபுராணத்தின்படி அங்கிருந்துதான் அர்ஜுனன் எல்லா அஸ்திரங்களையும் பெற்றான் என்பது ஒரு கருத்து. அதற்கு அடுத்தபடியாக பஞ்சபாண்டவர்கள் போய் வழிபட்டதும் அதுதான். அதனை பற்றி மிக அழகான வர்ணனை மகாபாரதத்தில் இருக்கிறது, நூலில் அனைத்தையும் எடுத்துக் கொடுத்திருக்கிறது. ஆக இத்தனைகளையும் நாம் வைத்து பார்க்கின்ற போது இங்கு நிற்பது அர்ஜுனன் என்று கருதுவதா இல்லை இதை பகீரதன் என்று கருதுவது?
ஆக இந்த சான்று ஆதாரங்கள் அனைத்தும் மகாபாரதத்தினுடைய வனபருவம் பாண்டவர்களோடு சேர்ந்தது, அர்ஜுனனோடு சேர்ந்தது என்பதுதான். பகீரதனுடைய கதை மகாபாரதத்தில் தான். இமயத்தை பற்றிய வர்ணனை எல்லாம் இதே போல ஒரு வர்ணனை தான். நான் முதலிலேயே சொன்னேன், இந்த நீர்கோழிகள் நீர் பூக்கள் எல்லாம் இங்கே வர்ணனையில் இமயமலை வர்ணனையில் இருக்கின்றன, சிற்ப தொகுதியில் இடம்பெறவில்லை என்று சொன்னேன். நீங்கள் இதனுடைய முதலாவது சிற்ப தொகுதியை போய் பார்த்தீர்களானால் அதனுடைய கீழ்ப்பகுதியில் 2 மயில்களும் நாரைகளும் வாத்துகளும் போடப்பட்டிருக்கின்றன. அந்த வாத்து என்ன நாரை என்ன என்பதை பற்றியெல்லாம் பூர்ணாரை என்கின்ற ஒரு பகுதியாக நான் எடுத்துக் கொடுத்தேன். ஆக இதற்கு இணையாக இங்கே விடுபட்டிருக்கின்ற இந்த பகுதியில் நாம் அதனோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அந்த காட்சி தான் இங்கு இடம்பெற்றிருந்திருக்க கூடும். ஏனென்றால் 3வது சிற்ப தொகுதியிலும் மயில் இருக்கு, முதல் சிற்ப தொகுதியிலும் மயில்கள் இருக்கின்றன, நீர்ப்பறவைகள் இருக்கின்றன. இங்கு அது வருவதற்கான ஒரு இடமாகத்தான் இந்த பகுதி இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பேலன்ஸ் என்கின்ற அடிப்படையில் இந்த யானைக்கு சமமான ஒரு தகுதியை உடைய ஒரு பெரிய காட்சியாக அந்த இடத்தில் இருந்திருந்தால் தான் இந்த சமன்பாடு சரியாக இருந்திருக்கும். ஆக இது முழுக்க முழுக்க மகாபாரத வர்ணனையை அர்ஜுனனை சார்ந்த ஒரு வர்ணனையை சார்ந்தது என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் முன்வைத்திருக்கிறேன். இதற்கு அடுத்த கருத்துக்கு இப்பொழுது நாம் போகிறோம். ஒரே ஒரு கேள்வி, இது அர்ஜுனனாகட்டும் பாகீரதனாகட்டும் இது ஏதோ ஆகட்டும், இந்த 2 பேரை போடுவதற்கு இவ்வளவு பெரிய சிற்பத்தொடர் தேவையா? 153 உருவங்கள் இருக்கு, இதுல 153 இருக்கு. இவ்வளவு பெரிய காட்சியை போட்டா இதை சொல்றது. சரி, நான் கேட்கிறேன், இப்படி பார்க்கும்போது யானை பெருசா தெரியுதா சிவபெருமான் பெரிதா தெரியுதா? எது நம்முடைய பார்வையில மையம், எது நமது பார்வையினுடைய அட்ராக்ஷன், எது வந்து ஈர்ப்பு? எதுவுமே இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா யானையினுடைய கூட்டம் தனி நிகழ்ச்சி, வதயாசனத்தினுடைய நிகழ்ச்சி தனி நிகழ்ச்சி, வனப்பகுதியினுடைய தனி நிகழ்ச்சி, மேல கந்தர்வர்கள் வருவதெல்லாம் தனி நிகழ்ச்சி, அர்ஜுனனும் சிவனும் நிற்பது கூட தனி நிகழ்ச்சி. ஆக ஒவ்வொன்றும் தனித்தனியாக நடக்கின்ற ஒவ்வொரு எபிசோடா இருக்குதே தவிர மற்றபடி வந்து இது ஒரு தீமா இருக்குதா? அப்படி பார்த்தா பகீரதனாவோ அர்ஜுனனாவோ இருக்குதா? ஆகவே இது அர்ஜுனன் தான். ஆனால் இந்த சிற்ப தொகுதி அர்ஜுனன் அல்ல, அர்ஜுனனுக்காக செய்யப்பட்டதல்ல. ஆக இந்த சிற்ப தொகுதியை நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இதனுடைய காம்போசிஷனை புரிந்து கொள்வதற்கு வேறொரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டியது இருக்கிறது. அப்ப இத்தனை காரணங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இது ஏன் வாசுகுதம் இருக்கிறது, வேடர்கள் இருக்கிறது, இந்திரர்களுக்கு மேல பரசுராமம் இருக்கிறது, பாண்டவர்களுக்கு பொழுது வதரியாசனம் இருக்கிறது, யானை கூட்டம் சொல்லப்படுவது, யானை கூட்டம் வந்து வனபருவுக்கு வர்ணனையா இருக்கிறது, கோடி தவப்பூனை வந்து சொல்றது, தேவனத்தினர் கங்கை கரையினுடைய காட்சி காலம். நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கங்கை வந்துருக்கிறது, போன உடனே அங்க மத்தியானம் பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தர் தண்ணீர் எடுத்துட்டு போறாரு, நம்புறதுக்கு இது ஏதாச்சும் வந்து ஒரு காலத்தினுடைய ஒரு போகினை செய்யறது. கங்கை வருகின்ற போது இவர்கள் போய் வழிபாடு பண்ணாங்க, அதுக்கு முன்னாடியே கங்கை கரையில வதரியாசனம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இதனுடைய மைய பொறுமை அப்ப சென்ட்ரல் தீம் என்பது இதனோடு தொடர்பில்லாத பிற காட்சிகளாக இருக்கின்றன. ஆக இந்த சிற்பத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த சிற்பத்துக்கு மேல் பக்கம் போலாம், இந்த பக்கத்தில் அடைச்சிட்டாங்க. நம்ம பின்னாடி வந்து வராக கேவ்ல இருந்து மேல போறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் ஏன் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு கேள்வி. அதுல மேல போனோம்னா அது நேரா கங்கைக்கு வந்து சேரும். அங்க போனீங்கன்னா பல வகையான நீர் தடங்கள் இருக்கின்றன. இது மேல இருக்கிற படம் அந்த மேல் பகுதி. இதுல பல வகையான நீர் தடங்கள் இருக்கின்றன. அங்க உத்ராடம் நினைத்து இருக்காரு அந்த இடத்துல. இதெல்லாம் இப்போ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் நம்ம தொல்லியல் துறை முந்தைய காலத்திலே இதெல்லாம் காரை பூசி இதனை பாதுகாப்புக்காக இது தடை செய்யப்பட்டிருக்கிறது. கீழே ஒரு நீர் தொட்டி இருக்கு. அப்ப இந்த சிற்பத்தை நாம மேலும் கீழுமாக இருக்கின்ற இந்த பகுதியோடு இணைத்து நாம் புரிந்து கொள்வது ஒரு முயற்சி செய்ய வேண்டியது. என்ன காரணம்? இதுக்கு மேல ஒரு நீர் தொட்டி இருந்தது அப்படி இல்லை, இது ஒரு நீர் தொட்டி இருந்தது என்று சொல்லப்படுது. லாங்கஸ்ட் என்கின்ற மகத்தான தொல்லியல் அறிஞர் இதுக்கு மேல 7 மீட்டர் சதுரம் கொண்ட நீர் தடுப்பின் தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறிச்சு. பாலாற்றுக்கும் அதுக்குமே தெளிவான தடயங்கள் இருந்தது, அதுக்கான இணைப்பு இருந்தது. நீலகண்ட சாஸ்திரி எழுதியிருந்தார், தென்னிந்திய வரலாறு எழுதியிருந்தார்.
கீழே வந்து ஒரு 26-9 மீட்டர் நீள அகலம் உள்ள குட்டையில வந்து தண்ணீர் விழுவதற்கான ஒரு ஏற்பாடு இருந்திருக்கு. ஆக மேல ஒரு நீர் தடுப்பு, கீழே இந்த தொட்டியில வந்து ஒரு கல் கிடக்குது. இப்போ பானையினாலும் நீங்க பார்க்கலாம். இது வந்து அந்த நீர் தடுப்புல இருந்த ஒரு மதல் போல இருந்த ஒன்றாக இருக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்லுறோம். அப்போ மேல இருந்து ஏதாவது ஒரு விசேஷ நாள்ல அந்த நீர் தொட்டியிலிருந்து தண்ணீரை விட்டா அது எல்லா தாரைகள் வழியாகவும் ஓடி வந்து நான் முதல்லயே சொன்ன மாதிரி பலவேறு அருவிகளாகவும் பலவேறு நதிகளாகவும் நடுவுல மாபெரும் கங்கையாகவும் விழும். இது ஒரு உயிர் சிற்பம், இது ஒரு டைனமிக் ஸ்ட்ரக்சர், ஒரு இயங்கு சிற்பம், இது ஒரு அதிசயம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவர்த்தமும் இதே மாதிரியான ஒரு முயற்சி. கோவர்த்தனத்தை கிருஷ்ண மண்டபம்னு சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப தப்பு. அந்த மண்டபத்தை பின்னாடி தெரியாம அவங்க வழிபாட்டுக்காக கட்டி வச்சிருக்காங்க விஜயநகரம். அந்த மண்டபத்தை எடுத்துட்டு பார்த்துட்டா நம்ம கோவர்த்தனத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கின்ற கண்ணனும் அவனை சூழ்ந்து நிற்கின்ற ஆணிரைகளும் ஆயர்களும் இடையர்களும் பலராமனும் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா மலை குகைக்கு அடியில வந்து ரொம்ப மலைக்கு அடியில மிக பாதுகாப்பாக நின்று கொண்டிருப்பார்கள். ஒரு மழை பெய்கிற நேரத்திலேயோ அல்லது வந்து இந்த மாதிரி நீரை வந்து வடிய விட்டாலோ அந்த காட்சி அப்படியே உயிர்கிறது. இப்படி ஒரு டைனமிக் ஸ்ட்ரக்சர், ஒரு இயங்கு சிற்பத்தை நம்ம எங்க பார்க்க முடியும்? இப்படி ஒரு கற்பனை, இது இது அசகாய சூழ சாதனை. இது உலகத்தினுடைய அதிசய சிற்பம். இதனுடைய எஸ்தெட்டிக்ஸ் பற்றியெல்லாம் நான் ஒரு சாப்டர் எழுதுகிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்து அது 12 மணி வரைக்கும் போகலாம். இதை விட நுட்பமான ஒரு சிற்பத்தை நம்ம பார்க்கவே முடியாது. இது மாதிரி அந்த சிற்பிகளுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு இலக்கியம் தெரியும், புராணம் தெரியும், தத்துவம் தெரியும், மனிதர்கள் தெரியும், தேவர்கள் தெரியும், ஒவ்வொரு விலங்கு பறவைகளினுடைய அனாட்டமி அதனுடைய பிஹேவியர் தெரியும், இமயமலை வரைக்கும் அவங்களுக்கான பறவை தெரியும், அவங்களுக்கு ஜாகிரபிக்கல் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அவங்களுடைய நாலேஜ் சிஸ்டம். நான் மறுபடியும் தயவுசெய்து நான் சொல்லிக் கொள்கின்ற ஒன்று இதுதான். இந்த தொன்மங்களை நாம் அறிகின்ற போது நாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு அரசியல் கூடுதலாகி இந்த புராணங்கள் அத்தனையும் நாம் புறக்கணிக்கிறோம். இந்த புராணங்கள் எவ்வளவு வரலாற்று உண்மைகளினுடைய பதிவுகளாக இருக்கின்றன, பாசிட்ஸ் அதனுடைய வீழ்படிவுகளாக எவ்வளவு இருக்கு. பிற்காலத்தில் எத்தனையோ புராணங்கள் இருக்கு. எல்லா எழுத்துக்குமான அரசியல் எல்லாத்துலையும் இருக்கு. இன்னும் எழுதுற எழுத்து வரைக்கும் எல்லா சொல்லுக்கு பின்னாலும் அரசியல் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா நாம மகாபுராணங்கள் எடுத்தோம்னா இந்த மகாபுராணங்கள் இருக்கிற ஒரு புதிய விழிப்பா இருக்குது. பண்டைய இந்தியாவை பற்றியும் அதனுடைய பண்பாடு நாகரிகத்தை பற்றியும் குபேரத்தில் சொல்லப்படுகின்ற ஆயுதங்களை பற்றியும் அவருடைய வானத்தை பற்றியெல்லாம் நம்முடைய நாலேஜ் சிஸ்டம் என்னவா இருந்திருக்குதுன்னு நினைக்கிறதுக்கு அதிசயமா இருக்கு. எவ்வளவு மாபெரும் நகர நாகரிகங்களை படைத்தார்கள். நாம் இந்த சிந்துவெளி நகர நாகரிகம் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரியான ஒரு காலப்பகுதியில வடமேற்கு பகுதியில பாரத வருஷத்துல எவ்வளவு பெரிய ஜாகிரபிக்கல் நாலேஜோட அவங்க வந்து எத்தனை பண்ணிருக்காங்க, எவ்வளவு இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருந்து அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு ஆடை ஆபரணங்கள் எல்லாம். நீங்க இந்த அதிசயத்தை நீங்க இந்த புராண வாசிப்பு அப்படிங்கிறத நாம மறுத்தோம்னா நாம் ஒளியிருக்கும் குருடர்களாகவும் அறிவுக்கான வாயில்களை அடைத்துக் கொள்கிறோம் என்பதை தவிர புராணங்களை படிக்கிறது அப்படின்னா புராணங்களை ஒரே வார்த்தையில் பகுத்தறிவுக்கு முரணானவை அப்படின்னு நம்ம ஒதுக்கிட்டு போயிருக்கோம். ரொம்ப ரொம்ப தப்பு. புராணத்துக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அது புராணிக் லாங்குவேஜ் பேர். சிற்பத்துக்கு ஒரு மொழி இருக்கிற மாதிரி புராணத்துக்கு ஒரு மொழி இருக்குது. புராணம் ஒரு ஏரி இருக்குது அப்படின்னா இந்த ஏரியை கடல்னு சொல்லும், பார் கடல்னு சொல்லும், கரும்பு கடல்னு சொல்லும், மோர் கடல்னு சொல்லும். இந்த லங்காங்கிற ஒரு வார்த்தை மாத்திரம் நம்ம புராணங்கள்ல இருந்து நிறைவு பண்ண இன்னைக்கு கம்பனம் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள். இன்னைக்கு இந்திரா பாரதிசாரி அவர்கள் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார். கம்பனுக்கு வந்து மாபெரும் ஒரு அங்கீகாரத்தை அவர் தேடி கொடுக்கிறார். எவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த மகாபுராணத்துல வந்து நமக்கு இருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கணும். இதையெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் எந்த அரசியலை முன்வைத்தும் நாம் மறுத்துவிடக் கூடாது என்பதைத்தான் நான் இங்கே உங்கள் முன் நான் பணிவோடு முன்வைக்க ஆசைப்படுகிறேன். இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு விஷயம், என்னுடைய பேரன்புக்குரிய வழிகாட்டுனர். இன்னும் சொல்ல போனா இதை வாசித்த முதல் வாசிப்பு இதை நான் எழுதுவதற்கு 4 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டேன். அதற்கு பிறகு இந்த நூலை படிப்பதற்கு கொடுத்தே ஏறக்குறைய பெருந்தகை சத்தியமூர்த்தி அவர்களிடமும் சாமிநாதன் ஐயா அவர்களிடமும் செல்வாலட்சுமி அவர்களிடமும் தயா அவர்களிடமும் எல்லோரிடமும் கொடுத்து விட்டு இதனை வாசித்து வாங்க ஒவ்வொருவரும் 6 மாதம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் சொன்ன கருத்துக்கள் எத்தனையோ கருத்துக்களை நான் உருவாக்கி செய்திருக்கிறேன். அவர் சொல்லிய கருத்துக்களின்படி இதற்கு ஆடையாபங்கள் நிகழ்வுகள்லாம் என்னென்ன இருக்கின்றன என்பதை அனைத்தையும் இதிலே நான் சேர்த்திருக்கிறேன். ஆக இதனுடைய பங்களிப்பும் அவரை சார்ந்தது.
இந்த மாத்தியானிகம் என்பதனை வைத்துக் கொண்டு இது இந்த சிற்ப தொகுதியினுடைய காலத்தை நாம் தீர்மானிக்கலாம். இது நண்பகல் 12 மணிக்கு செய்யப்படுகிறது. ஆக இந்த சிற்ப தொகுதியினுடைய நாள் நேரம் என்பது நண்பகல் 12 மணி. அதற்கு அடுத்தபடியாக நான் சொல்லுகின்ற ஒரு உண்மை, இந்த சிற்பத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற ஒன்று 2 பலாப்பழங்களை கொண்ட ஒரு பலாமரமும் ஒரு வேடன் பலாப்பழத்தை சுமந்திருக்கின்ற ஒரு காட்சி. இந்த பலாப்பழம் முதிர்ந்த நிலையில், பலா முதிர்கிறது என்றால் அது கோடையினுடைய உச்சத்தில் நடக்கின்ற ஒன்று. ஆக இந்த சிற்ப தொடர்பினுடைய சீசன் ஒரு பீச் சம்பந்தனுடைய மத்தியானம். இந்த கால உணர்வோடு நீங்கள் மீண்டும் இந்த சிற்ப தொடரில் பயணித்தால் ஒவ்வொரு விலங்கும் ஓய்வில் இருக்கிறது. குகைகளில் சிங்கம் படுத்திருக்கிறது அல்லது பேசாமல் நின்று கொண்டிருக்கிறது, ஆடுகள் படுத்திருக்கின்றன, பன்றி நின்று கொண்டிருக்கிறது, குரங்குகள் பேசாமல் அமர்ந்திருக்கின்றன, ஒன்று உண்ணவோ உறங்கவோ எதுவும் செய்யவில்லை, ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன, மான்கள் ஓய்வில் இருக்கின்றன. அப்ப கோடையினுடைய நடுப்பகுதியில் விலங்குகள் அத்தனையும் ஓய்வில் இருக்கின்றன. அதற்கு மேலாக இதில் ஓய்வில்லாமல் இருப்பது இந்த யானை கூட்டம் தான். ஏனென்றால் கோடையில் அதற்கு மிகுந்த தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆகவே அது தண்ணீர் தேடி 60 கிலோமீட்டர் பயணம் செய்யும் என்கின்ற விலங்கியல் உண்மைப்படி அது பயணம் செய்து வந்து இந்த தடாகங்களை கலக்கி விளையாடி கொண்டிருக்கிறது. ஆக இந்த கால உணர்வோடு நாம் புரிந்து கொண்டால் இந்த சிற்பம் எவ்வளவு பெரிய உண்மையாக ஒரு இமயத்தினுடைய காட்சியாக இது விரிகிறது. ஆகவே இந்த மேல் கீழ் அமைப்புகளை எல்லாம் இணைத்து பார்க்கின்ற போது இந்த சிற்பம் கடைசி கேள்விக்கு வருகிறோம், இதை எதற்காக செய்திருக்கிறார்? வனபருவத்தை அடுத்திருப்பது தீர்த்த யாத்திரை பருவம் என்கின்ற ஒரு பருவம். ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான தீர்த்தங்களை பற்றியும் அவற்றினுடைய பெருமைகளை பற்றியும் தீர்த்த யாத்திரை பருவத்தில் சொல்லப்படுகிறது. எல்லா புராணங்களிலும் சொல்லப்படுகிறது, தீர்த்தங்களினுடைய பெருமை சொல்லப்படுகிறது. எல்லா தீர்த்தங்களிலும் பாண்டவர்கள் நீராடுகிறார்கள் என்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். பல்லவர் காலத்தில் பக்தி இயக்கத்தினுடைய செல்வாக்கின் காரணமாக இந்த பக்தி சடங்குகள் மிகுதியாக வளர்ந்தன. இந்தியா முழுவதும் அதிகமாக இந்த தீர்த்த யாத்திரை என்பது நடந்தது. இப்பொழுது நான் ஒரு பாடலை காட்டுகிறேன். கங்கை ஆடினேன், காவிரி ஆடினேன், குங்குதன் குமரி துறை ஆடினேன், ஓங்கு மாகடல் ஓத நீர் ஆடினேன், எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே என்று அப்பர் சுவாமிகள் திருஞானசம்பந்தர் பாட்டு. திருஞானசம்பந்தர் அவர்கள் மாசி கபாலீஸ்வரத்தை பாடுகின்ற போது மாசி மாதத்தில் நடக்கின்ற இந்த கடலாட்டு காணாமல் போதியே பூபாவாய் என்று பாடுகிறார். ஆக இந்த மாசி, பங்குனி, சித்திரை ஆகியவை தீர்த்த யாத்திரைக்கான ஒரு காலப்பகுதி இந்தியா முழுவதும் இருக்கிறது. கங்கை கரையில் 15 நாட்கள் அரசு குடும்பத்தினரே நடந்து சென்று கங்கையில் நீராடிய குறிப்புகள் எல்லாம் நமக்கு ஸ்ராவஸ்தி அரசுகள் செய்தன என்கின்ற குறிப்புகள் இருக்கின்றன. பல்லவர்கள் இதனை எவ்வளவோ மேன்மைப்படுத்தி இருக்கிறார்கள். இது போன்ற பக்தி நடவடிக்கைகளை அவர்கள் உருவாக்குவதற்காகத்தான் இத்தனை ஆயிரம் கோயில்களில் செய்திருக்கிறார்கள். ஆகவே இது இமயத்தில் நீராடுகின்ற, இமய நதிகளெல்லாம் வந்து கலக்கின்ற கங்கையில் நீராடுகின்ற ஒரு காட்சியாக இருக்கலாம் என்று சொல்லி இதனை நான் இப்படி வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். பனிமூடிய சிகரங்களை கொண்ட ஓங்கி உயர்ந்த மலைகள் சூழ்ந்ததும் பள்ளத்தாக்குகள் நிறைந்ததும் பலா, நெமை, நமேது போன்ற மரங்கள் அடர்ந்த வனங்களை உடையதும் சிங்கங்கள், யாழிகள், யானைகள், மலையாடுகள், மான்கள், பன்றிகள், குரங்குகள், முயல்கள், உடுப்புகள், ஆமைகள் முதலிய எண்ணற்ற உயிர்கள் வாழ்வதும் சூரிய சந்திரர்களால் வளம் செய்யப்படுவதும் தானே குருவாகவும் சீடனாகவும் இருந்து திருமந்திரத்தை உபதேசித்து அருளியதும் நரநாராயணாக எழுந்து அருளி தன்னை வெளிப்படுத்தியதுடன் தவமிருக்கும் யோகியர்களுக்கு வீடு பேறு நல்கும் திருமாலுரையும் பதரியாசிரமம் திகழ்வதும் தூவன் மதிசூடிய சிவபெருமான அர்ஜுனனுக்கு பாசுவதம் வழங்கியதும் சிரஞ்சீவியாகிய பரசுராமர் தன் வாழிடமாக கொண்டதும் கந்தரவர்கள் அப்சரசுகளுடன் கழித்திருப்பதும் கிண்ணறர்களும் இம்புருடர்களும் இனிய தேவ இசை முழங்குவதும் மகரிஷிகளும் சித்தர்களும் சாரணர்களும் வான்வழியே வந்து மகிழ்ந்து உரைவதும் பன்னகர், நாகர், உரகர் எனப்படும் நாகை இனத்தினர் தத்தம் துணைகளோடு வந்து கடிகொள்வதும் அடர்ந்த வனங்களில் சினமிக்க வேடர்கள் வாழ்வதும் மனித குலத்தினரிடையே இவ்வுலக வாழ்வில் வழிபாட்டுக்கு இடமாகி அவர்தம் மூதாதையரை என்றென்றும் பிறப்பலச் செய்து துறக்கத்தில் இன்புறுத்தி வைப்பதற்கான கங்கையாறு பாய்வதும் அதற்கு அடுத்த நிலையில் எண்ணத்துக்கும் சிறப்புடைய புனித ஆறுகள் நிறைந்து திகழ்வதுமான தெய்வீகம் தமிழும் இமயத்தின் புனித தீர்த்தங்களில் நீராடி
பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களை பெற்று வளமும் நலமும் கொண்ட வாழ்வுற்று உலகின் நீதி வாழ்வும் என்று இந்த சிற்பத்தொடரை நான் நினைக்கிறேன். கேள்வி கேள்வி கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். மிகச்சிறப்பான உரை. நீங்கள் உங்கள் பேச்சில் இமயத்தில் கோடை காலத்தில் இலையுது காலம் வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இப்போது நடக்கிறதா எந்த காலம் நடக்கும்? இலை உதிர்கின்ற மரங்கள் இருக்கின்றன. 36 மரங்களில் குறிப்பிடத்தக்க மரங்கள் கோடையில் இலை உதிர்கின்றன. அவை வனப்பருவத்தில் சொல்லப்படுகின்ற மரங்களில் இருந்து இந்த காட்சி இலையுதிர் காடுகளாக அந்த இடத்தில், ஏனென்றால் இது வறண்ட பகுதி, வேடர்கள் வாழ்கின்ற. இன்னும் சொல்ல போனால் பன்றிகள் உறைவதும் உடும்புகள் இருப்பதும் அது போன்ற ஒரு பகுதி. நான் சங்க இலக்கியத்திலிருந்து வேடர்களுக்கும் உடும்புகளுக்குமான உறவுகளை எல்லாம் எடுத்து இந்த நூலில் கொடுத்திருக்கிறேன். அது போன்ற இலை உதிர்கின்ற ஒரு மரத்தை மட்டுமே அவர்கள் அங்கே காட்டுகிறார். ஒரு செய்தி, ஒரு கேள்வி. இந்த கிண்ணறங்கள் இன்னைக்கு சவுத் இந்தியாவிலையும் இந்தியாவிலையும் நம்ம ஒரு டெக்கரேட்டிவ் மோட்டிவா பார்க்கறது இல்லை. அன்னம், தாமரைப்பூலாம் இன்னைக்கும் நம்ம செட்டிநாடு ஆசாரியங்கள்லாம் பண்ணாங்க. பட் பர்மாவில் இன்னும் அது ரொம்ப ரொம்ப பயன்படுத்துறாங்க. கேள்வி மகாபாரதத்திலேயோ இல்லை புராணங்களையோ கங்கை இந்த நாள் அன்னைக்கு இது உலகத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கா? தெரிஞ்ச வரைக்கும் மகாபாரதத்துல அந்த நாளை குறிப்பிட்டதா தெரியும். அந்த மாதிரி இல்லை, நேரம் குறிப்பிட்டதாகவும் தெரியும். பட் ரொம்ப அழகா எஸ்.எம். அலி அப்படின்ட்டு ஒருத்தர் பஞ்சாப் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர். இவர் ஜாகிரபி ஆஃப் த புராணாஸ் அப்படின்ட்டு ஒரு மிக அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கார். நான் போன தடவை கூட நான் சொன்ன அந்த புத்தகம் தமிழில் வெளிவர வேண்டிய ஒரு புத்தகம். அதில் அவர் சொல்ற இந்த மலை சிகரங்களை இரவு நேரத்தில் போய் இமயமலையில் நின்று பார்த்தா வானுலகத்தை முட்டி கொண்டு நிற்கின்றன. அத்தனை ஆயிரம் நட்சத்திரங்களும் அதன் மேல் இருக்கின்றன. ஆகவே இந்த பால் வீதி என்பதைத்தான், பால் வீதி அந்த மலைகளில் பட்டு இறங்குவது போன்ற ஒரு தோற்றத்தை தான் இந்த புராணங்கள் வானத்திலிருந்து ஒரு நதி இங்கே பூமியில் இறங்கியது என்கின்ற ஒரு கற்பனையாக இருக்கலாம். இது எந்தெந்த பருவத்தில் பனி உருகி வருகிறது என்பதை பற்றிய தகவல்களை எல்லாம் அவர் எடுத்துச் சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமான பகுதி. கிண்ணறர்கள் பர்மா முதலிய இந்த கலை, இந்திய கலை என்பது தென்கிழக்கு ஆசியா முழுக்கும் சென்றிருக்கின்ற ஒன்றுதான். இன்னும் சொல்ல போனால் பல்லவர்களுடைய கலை வடிவங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. தஞ்சாவா தீவு வரைக்கும் அந்த கலையினுடைய பாதிப்பை நாம் பார்க்கலாம். நெமை மரத்தை பற்றி எல்லா தகவல்களும் நான் நூலில் கொடுத்திருக்கிறேன். இந்த நெமையை உடும்போடு சேர்த்து சங்க இலக்கியங்கள் சொல்லுகின்றன. நெமை மரங்கள் இமயத்தில் இருக்கின்ற மரங்கள். இந்த நெமை என்பது நம்முடைய ஒரு புகைப்படம் கூட எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். நம்ம சேர்வராயன் மலையில் ஒரு மரம் இருக்கு, நெமை மரம் ஒரு இருக்கு. அவங்க நமைன்னு சொல்லுவாங்க, அதை நெமைன்னு சொல்லாம நம மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரம் இங்கேயும் இருக்கு. இது ஒரு கடுகை இனத்தை சேர்ந்த ஒரு மரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்கேன். சங்க இலக்கியத்தினுடைய உள்வாங்குதல் நிறைய இருக்கு. நான் இப்பொழுது அடுத்ததாக பேராசிரியர் நம்ம தொழில் இயக்குனர் அவர்கள் சதிமூர்த்தி அவர்கள் தான் முன்னரை கேட்டிருக்கிறேன். யாழி மண்டபம் குறித்தும் கிருஷ்ண மண்டபம் குறித்தும் அடுத்த என்னுடைய உரை நான் எழுதி முடித்திருக்கிறேன். சங்க இலக்கியத்தினுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு மகாபலிபுரத்தில் இருக்கிறது, மாமல்லபுரத்தில் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக அவர்கள் அத்தனையும் படித்துட்டு தான் செய்கிறார். சொல்லுங்க, மாமல்லபுரத்தினுடைய சிற்பி பெருந்தேச்சர் மன்னன் எப்படி விரும்புகிறானோ அப்படியெல்லாம் கலைப்படங்களை செய்வதற்கு கலைஞர்கள் எப்பவுமே அணியமாக இருப்பார்கள். அதில் இதை ஒரு பகுதியாக மட்டும் பார்க்க வேண்டும். இன்னொரு பார்வையாக இந்த ஆய்வுக்கே தேவைப்படாத செய்தி ஒன்று இருக்கிறது. இந்த மரபு ஒரே நாளில் நேர்த்தியான மரபு இல்லை. தொன்றொழுகு மரபின்
அதுவரை வண்ணீட்டாளர்களாக வைத்தியதை வித்தகர்களாக வேறு பொருளிலே செய்து கொண்டிருந்தவர்கள் கல்லில் இதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்ற ஒரு பார்வை பார்க்கும்போது இது ஒரு தீப்பெட்டிக்குள் அடங்கிவிடக்கூடிய செய்திதான். அதனால் நாம் 75 விழுக்காடு பார்வை நாம் புறக்கணித்து விடக்கூடாது. உங்களுடைய ஆய்வு நான் பாராட்டுகிறேன். இப்போது முடிந்த முடிவு என்று நான் சொல்ல மாட்டேன். இல்ல அந்த கருத்தை மறுபடியும் அந்த கருத்தை என்னன்னு சொல்ல வந்தீங்க? ஒரு காட்சியிலே நீங்கள் பகுப்பாய்வு செய்திருக்கிற இந்த செய்தி ஒரு குறிப்பிட்ட பகுதி தான். இதோட முழுமை என்பது பெரிய மரபினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. இதிலே சொல்லக்கூடிய காட்சிக்கு மாறாக வேறு செய்திகள் வரலாம். இது ஒரு நீண்ட நெடிய மரபு. குடும்பங்களின் வழியான காட்சி மட்டும் சொல்லுகிறீர்கள். இதை செய்தவர்களை பற்றி பாருங்கள். இதை செய்தவருடைய உள்ளீடு என்னவென்று பாருங்கள். அவர் எவ்வளவு காலம் இதை செய்து இந்த கலை அவர்கள் நேர்த்தி செய்து கையாண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் யார் என்ற வரலாறை சேர்த்து இதை சொல்ல வேண்டும் என்று சொல்ல வர புரியுது எனக்கு. நான் ஒரு கருத்தை என்னன்னு சொல்றேன்னா, என்னைக்கும் கலைஞர்கள் உற்பத்தியில் நேரடியாக ஈடுபடாத கலைஞர்கள் எல்லாம் புறவர்களை சார்ந்தவர்கள் தான் என்று உழைக்கும். ஏன்னா ஒரு போகூர் கிழார் தனித்தன்மையோடு இருக்கலாம், அரசர்கள் தனித்தன்மையோடு இருந்திருக்கலாம். மற்றவர்கள் எல்லாம் புறவர்களை சார்ந்து புறவர்களை போற்றி அவர்களுடைய கருத்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அஜந்தாவை செய்த சிற்பிகளை அழைத்தால் பௌத்த சிற்பம் செய்ய சொன்னால் பௌத்த சிற்பம் செய்வான். அதே சிற்பியை நீங்கள் சமண சிற்பம் செய்ய சொன்னால் சமண சிற்பம் செய்வான். நம்முடைய கேள்வி எல்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த சமய உண்மைகளை புரிந்திருந்தார், சமய கதைகளை விளங்கிக் கொண்டிருந்தார், அதனை படைக்கும் போது எத்தகைய பாணிகளை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்பதுதான். ஆக கலைஞர்கள் தனிச்சுதந்திரம் உடையவர்களாக இன்றும் இல்லை, அன்றும் இல்லை. அன்றும் இருந்திருப்பார்கள். இன்றும் இன்று இருக்கின்ற கலைஞர்களும் இல்லை. நாம் அவர்களாக இல்ல இந்த கலைஞர்களை பற்றி, இந்த கலைஞர்கள் எத்தகையவர்கள், இந்த கலைஞர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள், இவர்களுடைய பள்ளி, இவர்களுடைய ஸ்கூல் ஆஃப் தாட் என்னங்கிறது பற்றியெல்லாம் நமக்கு தெரியல. பூஞ்சேரி கிராமத்துல இருக்கின்ற ஒரு 4 பெயர்கள் மட்டும்தான் நமக்கு தெரிகின்றன. இதை பற்றி இப்போ ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள். அவர் வெளிக்கரு ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த வெளிக்கருவினுடைய அட்டையில் கூட அந்த பூஞ்சேரியினுடைய பாறைக்கு அருகில் இருந்துதான் அவர் புகைப்படம் எடுத்து போட்டிருக்கின்றார். அவர் சொல்லுகின்றபடி இந்த சிற்பிகள் யார், இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் என்ன என்பதனை பற்றியெல்லாம் நாம் விரிவான வரலாற்று தகவல்கள் எதுவும் சிற்பிகளை பற்றி அவர்களுடைய படைப்புகளிலிருந்து நாம் புரிந்து கொள்கின்ற போது அவர்கள் எத்தகைய அறிவும் அனுபவமும் மிக்கவர்களாக இருக்கிறார். ஒரு பூனையை எடுத்துக்கொண்டால் இந்த பூனையை நீங்கள் தொட்டு உணர முடியும். அந்த அளவுக்கு அந்த பூனையினுடைய அத்தனை தன்மைகளையும் உணர்ந்தவர்களாக இருக்கிறார். 13 எலிகள் என்றால் அந்த எலிகளினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எப்படி இருக்கும் என்பதனை உணர்ந்திருக்கிறார். மாமல்லபுரத்தில் ஒரு சிற்பம் போல இன்னொரு சிற்பம் படைக்கப்படவில்லை என்பது. மற்றபடி இது இருக்கின்ற ஒரு உலகம் நான் வருடத்திலேயே சொன்னேன். ஆய்வு என்பது ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு படிக்கு செல்வதால் இதை பற்றி இன்னும் 1000 சிந்தனைகள் வர வேண்டும். நான் அதுதான் முதலில் ஒரு வேண்டுகோளாக வைத்தேன். இது அடுத்த கட்டமாக இந்த ஆய்வினை நகர்த்துமானால் அதுவே இந்த ஆய்வினுடைய பயன். எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமா நான் இந்த விஷயம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தா கூட தமிழ் பியூட்டிஃபுல் தமிழ் கொங்கு நாட்டுக்கே ஒரு தமிழ்ல அழகா அவர் சொல்றதை நான் பார்த்து வியப்பேன். அது முக்கியமா நான் அதை கேட்கறதா நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் ஆக்சுவலி இப்போ பார்த்தோம்னாங்க இந்தியன் ஆர்ட் ஹிஸ்டோரியன்ஸ் யாரும் இல்லாமல் போயிட்டாங்க. ஆர்ட்டை அதோடைய ஒரு நோக்கத்தையும் அது ஏரியுடைய ஒரு எழுதியும் பார்க்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பார்க்கக்கூடிய அறிஞர்கள் குறைந்து விட்டாங்க.